அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரை மற்றும் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய 113வது தமிழ்கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வில் முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்கக்கூடிய திருமதி கா. சத்யா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழ்கூடல் உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய கலைமாமணி தி. அமிர்த கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். புலவர் சானா இளங்குமரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 113வது தமிழ்கூடல் நிகழ்வு பழமையும் புதுமையும் பற்றியதாக அமைகிறது என்று சொல்லலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே அப்படின்னு சொல்லுவார் நன்னூலார். அதுபோல் பழையனவற்றை கூட புதுமையாக மாற்றி பார்த்தல் தான் நம்மளுடைய சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பழமை அப்படின்னு சொல்லும் பொழுது சங்க இலக்கியங்களை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களை நாம் இன்றும் பேசியும் எழுதியும் வருகிறோம். அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்கள் பற்றியதாகவும் அதன் புது கவிதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹைக்கூ கவிதையாக வளர்ந்து இப்பொழுது சென்றியூ அது மாதிரி லிமரைக்கூ அப்படின்னு சொல்லி பல்வேறு வடிவங்களில் உலக அளவில் பறந்து விரிந்திருக்கிறது. அது மாதிரி பழமையும் புதுமையும் நம்மளுக்குள்ளே கலந்து இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையினும் பொதிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கக்கூடிய உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிப்பதற்காக மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இணை பேராசிரியர் திருமதி கா. சத்யா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. தமிழ்கூடல் உரை நிகழ்த்துவதற்காக புதுச்சேரியிலிருந்து கலைமாமணி தி. அமிர்த கணேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. தேனியிலிருந்து வைய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் புலவர் சானா இளங்குமரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். எங்களது நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து வருகை புரியக்கூடிய தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்பினை சார்ந்தவர்கள், கவிஞர்கள் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நிகழ்வில் முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியுடைய இணை பேராசிரியர் திருமதி கா. சத்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இந்த தமிழ்கூடல் நிகழ்விலே 2 அமர்வுகள் நடக்க இருக்கின்றன. திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில் என்ற தலைப்பிலே கலைமாமணி தி. அமிர்த கணேசன் ஐயா அவர்கள் நிறுவனர் உலக பெண் கவிஞர் பேரவை புதுச்சேரியிலிருந்தும் தொல்லியல் சுவடுகளும் சங்க பாடல்களும் என்ற தலைப்பிலே புலவர் நா. இளங்குமரன் ஐயா அவர்கள் நிறுவனர் வையை தமிழ்ச்சங்கம் தேனி அவர்களும் 2 அமர்வுகளிலே தங்களுடைய கருத்துக்களை வளமையான கருத்துக்களை
பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். வரவேற்புரை நல்கிய முனைவர் சு சோமசுந்தரி அவர்கள், ஆய்வறிஞர், உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. தலைமை உரை ஆற்ற காத்திருக்கக்கூடிய முனைவர் அவ்வைனா அருள் ஐயா அவர்கள், இயக்குனர், உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் பணியாளர்கள், சான்றோர்கள், எம்முடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், என்னுடைய அருமையான மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இந்நிகழ்வின் மூலம் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆள் போல் வளர்ந்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் முசியாமல் வாழக்கூடிய தகைமை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய் நம் மொழி விளங்குவதன் காரணமாக உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தமிழை வியந்து வாழ்த்துகின்றார். பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தன்னுடைய வியப்பினை, நம் மொழியினுடைய வியப்பினை, மொழியை பார்த்து வியந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். பன்மொழி புலமை மிக்கவன் பாரதி, அதனால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், உலகிலே எங்கும் காணோம் என்ற கருத்தினை பதிவு செய்தார். இத்தகு இனிய மொழியால் முதலில் படைக்கப்பட்டது இலக்கிய வடிவம் ஆகிய கவிதை. இலக்கியம் என்பது ஒரு காலத்தில் கவிதை வடிவமாகவே இருந்தது. கவிதைக்கு கூறப்பட்ட இலக்கணம்தான் இலக்கியங்கள் அனைத்திற்கும் உரிய வடிவமாக கூறப்பட்டது. அணிகளில் எப்படி உவமை அணி தாயணியாக விளங்குகின்றதோ அதுபோல பல்வேறு இலக்கிய வடிவங்களினுடைய தாயாக இந்த கவிதை விளங்குகின்றது. ஒரு காலகட்டத்தில் எல்லா இலக்கிய வடிவங்களுமே செல்வாக்கு இழந்தாலும் கவிதை தன்னுடைய செல்வாக்கை எப்பொழுதும் இழப்பதில்லை. அதனால் அது என்றுமே இளமையானது, இனிமையானதும் கூட. புதுக்கவிதையினுடைய முன்னோடி என்று நாம் பார்த்தோம் என்றால் பாரதியார். முதலில் அவர் தொடாத துறையே இல்லை, வசன கவிதையும் பாடினார். கவிமணி கவிதைக்கு இலக்கணம் கூறுகின்ற பொழுது, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் கூறினார். பாரதி கூறுகிறார், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவன் பாரதி. எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு, அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாட்டிலே உண்டு என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிவு செய்கின்றார். இத்தகைய கவிதையினுடைய பாடுபொருள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கூறினால், எதுவும் பாடுபொருளாகலாம். அடிமைத்தனம், லஞ்சம், அரசியல் விழிப்புணர்வு, மொழி பற்று, பெண் விடுதலை, தேச விடுதலை, காதல், குடும்ப உறவுகள், கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள், உலகமயமாக்கல், கல்வியின் அவசியம், குறிப்பாக பெண் கல்வியின் அவசியம் என்ற எண்ணற்ற பாடுபொருளை கொண்டதாக இந்த கவிதை அமைகின்றது. இந்த கவிதையினுடைய சிறப்புகளை, நுட்பங்களை, நுணுக்கங்களை ஐயா அமிர்த கணேசன் அவர்கள் தன்னுடைய திக்குகளின் கவிதைகள் என்ற தலைப்பில் திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில் என்ற தலைப்பிலே உரையாற்ற காத்திருக்கின்றார்கள். நான் அதிகமாக கவிதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களினுடைய கருத்துக்களை நாம் ருசிக்க வேண்டும். அடுத்த அமர்விலே ஐயா சானா இளங்குமரன் அவர்கள்
தொல்லியலினுடைய சுவடுகள் எப்படி சங்க இலக்கியங்களிலே பதிவாகி இருக்கின்றன என்பதை எடுத்துரைக்க காத்திருக்கிறார்கள். தமிழக வரலாறு பற்றி அறிந்து கொள்வதற்குரிய மூலாதாரமாக நமக்கு விளங்குவது சங்க இலக்கியங்கள். அண்மையில் நம்முடைய மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய கீழடி கிராமத்திலே மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வு சங்க இலக்கியங்களை தொல்லியல் நோக்கில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வலுவான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. சங்க இலக்கியங்கள் பேசக்கூடிய பண்டை தமிழருடைய வாழ்வியல் நடைமுறைகள் வெறும் கற்பனை கிடையாது என்றும் சங்க இலக்கியங்களின் சாட்சியாக கீழடி அகழ்வாய்வின் சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. இந்த சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ள நகர நாகரிக வாழ்வியலை சான்றுபடுத்தக்கூடிய பல்வேறு தொல்லியல் ஆதாரங்கள் கீழடியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. தமிழர்களினுடைய எழுத்தறிவு காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு உரியது என கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகளின் வழியாக நமக்கு உறுதி செய்கின்றது. நெசவு தொழிலுடன் தொடர்புடைய சான்றாதாரங்கள் தமிழகத்தில் நகர நாகரிகம் சிறந்து விளங்கியமைக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இந்த அகழ்வாய்வு, இந்த கீழடி போன்ற அகழ்வாய்வுகள் எங்கெங்கே நடைபெற்றது என்று பார்ப்போம் என்றால், பல்வேறு காலகட்டங்களில் இந்த அகழ்வாய்வுகள் நடந்திருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது கொடுமணல், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினத்தினுடைய படுகைகள், அழகன்குளம், காஞ்சிபுரம், பொருநல் ஆறு, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் நடந்த அகழ்வாய்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட தற்பொழுது கீழடியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வு என்பது நகர நாகரிகத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. எப்பொழுதுமே நகர நாகரிகம் ஆற்று படுகைகளிலே தோன்றும் என்ற கருத்தினை இந்த கீழடி அகழ்வாய்வு உறுதினை செய்திருக்கிறது. வையை ஆற்றினுடைய ஆற்று படுகையிலே தோன்றிய இந்த நகர நாகரிகம் சிந்துவெளி நகர நாகரிகத்திற்கு சற்றும் குறைவில்லாததாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இங்கே கிடைக்கக்கூடிய பொருள்கள், எண்ணற்ற பொருள்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. செங்கல் கட்டுமானங்கள், மழைநீர் வடிவதற்காக கைகளால் அழுத்தி உருவாக்கிய பள்ளங்களுடன் கூடிய கூரை ஓடுகள், சுடுமண் உரை கிணறுகள், அணிகலன்கள், சுடுமண் ஆட்டக்காய்கள், விளையாட்டு சில்லுகள், கல்மணிகள், மனிதர்கள், விலங்குகளினுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் உருவங்கள், தந்தச்சீப்பு, மண்பாண்டங்கள், தமிழ் எழுத்துக்களும் குறியீடுகளும் கொண்ட பானை ஓடுகள், விலங்குகளினுடைய எலும்புகள், பானை வணைவதற்கான சக்கரங்கள், நெசவு தொழில் செய்வதற்கான செம்பு, ஊசி, மண் குடுவைகள், சாய தொட்டி என பல்வேறு சான்றாதாரங்கள் இதுவரை கீழடி அகழ்வாய்வில் கிடைச்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் இந்த கிடைத்திருக்கக்கூடிய பொருள்களுக்கான பதிவுகள் உள்ளன என்பதற்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை சொல்லி என்னுடைய முன்னிலை உரையை முடிக்க விரும்புகிறேன். நெசவு தொழிலுடன் கூடிய தொடர்புடைய சான்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பானாற்றுப்படையில் 468 69 2 வரிகளில் பாசி என்ன சிதர்வை நீக்கி ஆவி என்ன அவிர்நூல் கலிங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. நூலால் நெய்யப்பட்ட ஆடை வழக்கில் இருந்தமையே இந்த பாடல் வரிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அகழ்வாய்வில் இது கோடு போல் கடைநரும் திருமணி குயினரும் அப்படின்னு மதுரை காஞ்சி 511 வரியில் இடம்பெற்றிருக்கு. சங்கை அறுத்து சங்கு வளையல் செய்வாங்க. அந்த செய்தி மதுரை காஞ்சியிலே இடம்பெற்றிருக்கு. உரை கிணறு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட உரை கிணறு. அந்த உரை கிணறு பற்றிய செய்தி பட்டினப்பாளையிலே 75 76 வரிகளில் இருக்குது. பரல் பன்றி பல்கோழி உரை கிணற்று புறஞ்சேரி. அந்த உரை கிணற்று பக்கத்தில் வளர்க்கக்கூடிய பன்றிகள் கோழிகள் மேய்ந்து திரிவதை நமக்கு சான்றாதாரங்களாக சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. இப்படி ஒரு வரலாற்று பெட்டகமாக விளங்கக்கூடிய சங்க இலக்கியங்களிலே தொல்லியல் சுவடுகள் எப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி நம்முடைய ஐயா அவர்கள் தன்னுடைய உரையில் விளக்குவார்கள், எடுத்துரைப்பார்கள். மிகச்சிறப்பான இந்த நிகழ்விலே எனக்கு முன்னிலை உரை வழங்குவதற்கு வாய்ப்பினை நல்கிய உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் ஐயா அருளையா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அத்துணை பேருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் என் அருமை மாணவிகள் அத்துணை பேருக்கும் நன்றியை கூறி
விடைபெறுகிறேன். நன்றி. தன்னுடைய முன்னிலை உரையில் சங்க இலக்கியம் பற்றியும் புதுக்கவிதை பற்றியும் ஒரு அழகானதொரு அறிமுகத்தை கொடுத்தார். சத்யா அம்மா அவர்களுக்கு நன்றி. அமிர்த கணேசன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கவிஞர், தொகுப்பாளர், கலைஞர், சிற்றிதழ் ஆசிரியர் என பன்முக திறமைகள் பெற்றவர். 9 ஆண்டுகள் தொடக்க பள்ளிகளுக்கான பள்ளி ஆய்வாளராக பணியாற்றியவர். புதுச்சேரி அரசுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடநூல் உருவாக்கியவர். அண்மையில் பணி நிறைவு பெற்றவர். உலக பெண் கவிஞர் பேரவை மற்றும் பன்னாட்டு எழுத்தாளர் பேரவையுடைய நிறுவனராக தற்பொழுது பதவி வகித்து வருகிறார். 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளின் பன்முக ஆற்றல் வளர்க்கும் அரசு நிறுவனத்தின் பொறுப்பாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றி 7 தேசிய விருதுகளை பரதம், ஓவியம், அறிவியல், எழுத்து பிரிவுகளில் வென்றவர். அரசு விழாக்களுக்காக 20 ஆண்டுகள் அரசின் நேர்முக வர்ணனையாளராக பொறுப்பேற்றவர். 12 கவிதை நூல்கள், 2 நாவல்கள், 1 நாடக நூல், 1 நேரடி வர்ணனை நூல், 25 பன்னாட்டு படைப்பாளிகளின் கவிதை நூல்களின் மற்றும் 4 சிறுகதை நூல்களின் தொகுப்பாளராக பொறுப்பு வகித்தவர். சாரணர் இயக்கத்திற்கான இந்திய குடியரசுத் தலைவர் விருது, மழலையர் கல்வி மற்றும் பன்முக படைப்பாற்றல் திறனுக்காக மதிப்புறு முனைவர் பட்டம் விருதினை அயலகத்தில் பெற்றவர். பன்னாண்டு அமைதிக்கான நெல்சன் மண்டேலா அமைதி விருதினை பெற்றவர். அப்துல் கலாமின் சல்மான் புரஸ்கார் விருதினை பெற்றவர். மங்கோலியாவில் நடந்த பன்னாட்டு குழந்தைகள் முகாமில் இந்திய குழுவின் தலைவராக பங்கேற்பு பெற்று துக்ரித் விருது பெற்றுள்ளார். ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த நிகழ்ச்சியை விட இந்த நிகழ்ச்சியின் பொழுது என் மனத்திற்கினிய மாணவ கண்மணிகள் அதிகமாக வந்திருக்கின்றீர்கள். எனவே இது ஒரு அரங்க பேருரையாக இல்லாமல் ஒரு வகுப்புரையினுடைய ஒரு கலந்துரையாடல் போல அமைந்து இருக்கிறது என்பதை நோக்கும் பொழுது மனத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உலகிலேயே எவரோடு பழகினாலும் எவரோடு கலந்து உரையாடினாலும் களைப்பு தட்டிவிடும். இருவரிடம் மட்டும் களைப்பு தட்டாது. ஒன்று மாணவ கண்மணிகள், அதற்கு அடுத்தது காதலி. இந்த மாணவ கண்மணிகளோடு உரையாடுவது, கலந்துரையாடுவது என்பது இரு வழியில் நமக்கு நன்மையும் அளிக்கக்கூடியது, எச்சரிக்கை உணர்வையும் தெரிவிக்கக்கூடியது. நாம் தான் எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் அறியாதவற்றையும் அவர்களுடைய விழி பார்வைகள் நம் உள்ளே செலுத்திவிடும். எச்சரிக்கை அங்கு வேண்டும். எனவே அந்த எச்சரிக்கை உணர்வோடு இங்கு நான் பேச முற்படும் பொழுது அறிஞர் பெருமக்களும் இங்கே கூடியிருக்கின்றனர். அவர்களும் அந்த 2வது பட்டியலில் வருவர். ஏனென்றால் அவர்களுக்கு அறியாதது நான் என்ன சொல்லிவிடப் போகின்றேன் என்கின்ற ஏக்கத்திலே, என்கின்ற எதிர்பார்ப்பிலே அவர்கள் இருக்கக்கூடும். வாழ்க்கை என்பது ஏக்கங்களை பூர்த்தி செய்வது, எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வது. அந்த வகையிலே இன்று இந்த அரங்கமானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான 2 சொற்றொடர்கள் மூலமாக, 2 சொற்பொழிவு தலைப்புகள் மூலமாக வரவேற்புரை அளித்தவர்கள் மிக அருமையாக சொன்னார். பழையன கழிதலும் புதியன விரும்புவதும். இந்த பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலம் இடுவது தான் இலக்கியம். அந்த வகையில் 2 தலைப்புகளும் அவ்வாறு அமைந்திருக்கின்றன. ஆகவே முறைப்படி பார்த்தால் முதலில் சங்க இலக்கியம் இளங்குமரனாருடைய என் தமிழில் நாம் உரை கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் தீந்தமிழ் திக்குகளிலிருந்து புறப்பட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாமே மாற்றத்துக்கு உரியது தானே, புதுமையை தானே நாம் விரும்புகின்றோம். எனவே தான் முதலில் புதியமைக்கு போகின்றோம், அடுத்ததாக பழைய மரபுக்காக வர இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த கவிதையில் திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில் என்கின்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், தமிழ் கவிதையானது செய்யுளிலிருந்து வந்தது என்று நாம் எல்லாம் அறிந்தது தான்.
ஏன் கவிதை என்று ஒன்று வந்தது? அப்போ செய்யுள் என்னவாயிற்று என்கின்ற சிந்தனை நமக்குள் எழும். அக்காலத்திலே செய்யுளில் பொருள் இல்லை. அக்காலத்திலே செய்யுளில் விரியும் பொருள் இருந்தது, ஆனால் புரியும் பொருள் இல்லை என்பதாகத்தான் பாரதிதாசனுடைய கூற்று அமைந்திருந்தது. பாரதிதாசன் அவ்வாறு சொல்வதற்கான காரணமே 12ஆம் நூற்றாண்டில் விழுந்த தமிழ் கவிதையானது பாரதியின் வருகைக்கு பிறகு எழுந்தது என்கின்ற நேரத்திலே சொல்லுகின்ற அந்த கூற்றின் ஊடாகத்தான் அக்காலத்திலே செய்யுளில் பொருள் இருந்தது, விளக்கம் இருந்தது, ஆனால் செய்யுள் புரியவில்லை என்கின்ற கருத்தை அவர் சொல்லியிருப்பார். எனவே இந்த கவிதையானது, தமிழ் கவிதையானது செய்யுளிலிருந்து வேறுபட்டிருக்கின்றது. எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றது? அப்பனும் சுப்பனும் எவனும் படிக்கலாம், எப்பொழுதும் படிக்கலாம், எல்லாவற்றையும் படிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த தமிழ் கவிதை நமக்கு அளித்திருக்கின்றது. கற்பிப்ப சிலர், கற்றுக்கொள்ள சிலர் என்கின்ற இனம் பிரித்திருந்த ஒரு சூழலிலே, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்காமல் இருந்த காலத்திலே, அறிவு கூட இவருக்குத்தான் கிடைக்கும், இவருக்குத்தான் சொந்தம் என்று ஒரு எதேச்சாதிகார நிலைமை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கவிதை, தமிழ் கவிதை பிறந்தது. இந்த தமிழ் கவிதை பிறந்தது என்றால் எந்த ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று பார்க்கும்பொழுது 163 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன ஒரு பக்கத்தில். அது எந்த பக்கம் என்றால், நமது மாயூரம் வேதநாயகம் பிள்ளையினுடைய நீதி நூல் உருவான காலத்தில் இருந்து 1859, அதிலிருந்து தமிழ் கவிதை, மறுமலர்ச்சி கவிதை காலம் கிளம்பும் பொழுது தமிழ் கவிதை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தோழர் நேரு அவர்களே. அதேபோல் பாரதியாருடைய தனிமை இரக்கம் என்பது அச்சேரிய முதல் கவிதையாக விவேகபானு இதழில் வெளிவந்த கவிதை ஆண்டு 1904 ஜூலை மாதம். அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டால் 118 ஆண்டுகள். இந்த 118 ஆண்டுகளுக்கான இடைவெளியின் பொழுதுதான் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் புதுக்கவிதை. அதற்கு பிதாமகர் வால்ட் விட்மன். நான் அவ்வப்போது பல அரங்குகளிலே சொல்வது உண்டு, எவரெல்லாம் இன்று புதுக்கவிதை எழுதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருந்து மேலே புள்ளியாச்சுழி போட வேண்டும் என்றால் வா வி என்று எழுத வேண்டும் வால்ட் விட்மன். அந்த வால்ட் விட்மன் தான் இன்றைய தமிழ் புதுக்கவிதையினுடைய திறவுகோல். எவர் மூலமாக? பாரதி மூலமாக. வாட்மனை அறிந்த பாரதி தன்னுடைய கவிதை உலகிலே புதுக்கவிதையை, அந்த வெர்சஸ் என்கின்ற பதத்தை உள்ளே கொண்டு வந்து படைப்புகள் அளித்தான். அந்த வால்ட் விட்மன் இல்லை என்றால், பாரதி சொல்லவில்லை என்றால் புதுக்கவிதை இத்துணை அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குமா என்பது ஐயப்பாடுதான். இந்த பாரதி காலத்துக்கு பிறகு வந்த வானம்பாடி காலம் இந்த புதுக்கவிதையை தனது தோளில் ஏற்றிக்கொண்டது, உலா வந்தது, உவகை ஏற்றியது, எவரும் எழுதலாம் என்கின்ற கோட்பாட்டை கொண்டு வந்தது, மிகப்பெரிய புரட்சியை, மாறுதலை உண்டு பண்ணியது இந்த வானம்பாடி காலம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அயலகத்திலிருந்து திக்குகள் தோறும் இருந்த கவிதை முறைமை, கவிதை வடிவமை, கவிதை வகைமை எல்லாம் நமக்கு வந்தன. கவிதை வகைமை என்பது வேறு, கவிதை வடிவம் என்பது வேறு. இந்த கவிதை வடிவம் என்பது தமிழுக்கே உரிய தனி சொத்து. எனவேதான் ஒவ்வொரு கவிதை வடிவத்திற்கும் நாம் ஒளி வைத்திருக்கின்றோம், ஓசையை வைத்திருக்கின்றோம். அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, செப்பல் ஓசை என்றெல்லாம். இவ்வாறு ஓசை நயம் மிகுந்த கவிதைகள் பிற மொழிகளில் இருக்கின்றனவா என்றால் இல்லை என்றே நாம் சொல்லலாம். அதேபோல் வகைமைகள் என்று எடுத்துக்கொண்டால் நம்மிடையே பல வகைமைகள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் செய்யுள் என்ற சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தன. ஆனால் புது கவிதையில் வகைமைகள், எது எழுதினாலும் கவிதை தானே ஐயா, அதில் என்ன வகைமை, ஒவ்வொருவரும் எழுதுவது ஒவ்வொரு வகைமை என்று நாம் சொல்லி இருமாந்து விடலாம். ஆனாலும் இந்த திக்குகளில் இருக்கக்கூடிய வகைமைகள் எல்லாம் நம்ம தமிழுக்கு வந்தன. என்னென்ன வகைமைகள் வந்தன, எப்போது வந்தன, எவரால் வந்தன, இன்று எப்படி இருக்கின்றன என்பது குறித்த ஒரு சிறு பார்வைதான் உங்களுக்காக. நேரம் காலம் கருதி ஒரு சிலவற்றை நான் வாசித்து விடுவேன். எனவேதான் இந்த தலைப்பு, திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில். எந்த கவிதை முதல்ல அயலக வகைமை நமக்கு வந்திருக்கும், அதில் இருக்கக்கூடிய மூப்பு பட்டியலில் எது முதலில் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டால் ஹைக்கூ ரவி இங்கே வந்திருக்காரு, அவர் உவகை அறைவார். எனவே முதலில் வந்தது ஹைக்கூ தான். வகைமையில் அயலக வகைமைகளில் தமிழுக்கு என்று வந்தது ஹைக்கூ. அந்த ஹைக்கூ எடுத்தெடுப்பில் இங்கே வந்துவிடவில்லை. அந்த ஹைக்கூ என்று பெயரிட்டவரே மசாகி ஷிகி என்கின்ற ஜப்பானிய எழுத்தாளர் தான் ஹைக்கூ என்று பெயரிட்டார். அந்த ஹைக்கூ தொடங்கிய பிறகு அதை முதலில் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் பாரதியார். எல்லாவற்றிலும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கவிஞர் மீசக்காரன்.
அந்த பாரதி உருவாக்கின கண்டுபிடித்த கொண்டு வந்த அந்த ஹைக்கூ தான் பின்னாளிலே ஓவிய பாவலர் அமுத பாரதியின் மூலமாக ஒரு தனி நூலாக தனி தொகுப்பாக வந்தது. அவர் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்திலே அறிவுமதி எழுதினார், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஓவிய பாவலர் அமுத பாரதி முதல் நூலை கொடுத்து ஹைக்கூவினுடைய வாசலை திறந்து வைத்தார். அதன் பிறகு நிறைய ஹைக்கூ நூல்கள் கிளம்பி வந்தன. ஆனாலும் இந்த அயலக வகைமைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஆனாலும் என்பது பலருக்கு இடைஞ்சலாகவே இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் இலக்கணங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் இலக்கணம் உண்டு. நான் சட்டை போட வேண்டும் என்றால் நீள் சட்டையாக இருந்தாலும் அரை சட்டையாக இருந்தாலும் பொத்தான்கள் இப்படி தான் போட்டாக வேண்டும். மாறி மாறி போட்டால் அது ஒருவேளை புதிய வடிவமாக இருக்கலாம். ஆனாலும் எள்ளி நகையாடுவதற்கு இடம் இருக்கும். காலப்போக்கிலே எவ்வாறு சட்டையை அணிய வைக்க வேண்டும் என்ற கருத்தே மாறிவிடும். எனவே தான் எந்த வகைமை எழுதினாலும் இளங்கவிஞர்களுக்கெல்லாம் நான் சொல்வதுண்டு, இலக்கணத்தை மாறாதீர்கள், இலக்கணத்தை மீறுங்கள், ஆனால் இலக்கணத்தை அறிந்து மீறுங்கள். பிரபஞ்சன் சொல்லியது போல மரபை முற்றிலும் அறிந்து தெளிந்து தெரிந்து புரிந்து அதை மீறுவது என்பது மரபு அழியாமல் இருக்கும். மரபை அறியாமலேயே நீங்கள் மீறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் முயற்சி பாழ், உங்களுடைய எழுத்து வீண். ஆக எந்த வகைமையாக இருந்தாலும் அதனுடைய இலக்கணத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு எழுத ஆரம்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த ஹைக்கூ, தமிழுக்கு ஹைக்கூ வந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய மூப்பு பட்டியலில் எனவே தான் முதலில் இருப்பது ஹைக்கூ என்று சொன்னேன். ஹைக்கூ போன்று உலகிலேயே வேறு எந்த வகைமையும் இத்துணை பரவலாக கைக்கொள்ளப்படவில்லை, இத்துணை மனிதர்களாக எங்கும் எழுதப்படவில்லை. ஒரு அயலக வகைமை உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையில் எழுதப்பட்டு வருகின்றது என்றால் அது ஹைக்கூ மட்டும்தான். இந்த ஹைக்கூ எடுத்த எடுப்பிலே தோன்றிவிடவில்லை. பாஷோ வடிவமைத்த இந்த ஹைக்கூ என்பது பின்னாளிலே மாறி 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 வந்து இன்று எங்கு வந்து நிற்கின்றது என்றால் துலிப்பா என்கின்ற நிலையில் நிற்கின்றது. துலிப்பா ஹைக்கூ அல்லவா? ஹைக்கூ என்றால் துலிப்பாவில் சேர்க்க இயலாதா? அதுவும் ஒரு கவிதை, இதுவும் ஒரு கவிதை, 100 பூக்கள் மலரட்டுமே. இப்படி எண்ணிக்கொண்டு இருப்பதனால்தான் தமிழ் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். தமிழ் அன்னை இன்னும் சீரிழமை திறமை அந்த உன் செயல் மறந்து வாழ்த்துவோமே. எனவே தான் அவள் அப்படியே இருக்காள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எது நல்லா இருக்குதோ அது காலத்தினுடைய கையில் கொடுத்து விட வேண்டியது, அது வந்து தீர்மானம் செய்து கொள்ளும் என்கின்ற நிலையிலே இந்த ஹைக்கூவானது இன்று அத்துணை அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தாற்போல் எடுத்துக்கொண்டால் அதிகமான ஆண்டுகளின் மூப்பு பட்டியலில் இருக்கக்கூடியது 2. ஒன்று சென்ட்ரியோ, மற்றது லிமெரிக்கோ. 23 ஆண்டுகள் தமிழுக்கு வந்து அவைகளுடைய ஆண்டுகள் 23 ஆண்டுகள். இந்த லிமெரிக்கோ, இந்த சென்ட்ரியோ என்பதை வடிவமைத்தது முதலில் பாஷோ. அதன் பிறகு தமிழுக்கு நமக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற நூல் சென்ட்ரியோ. முதலில் ஒரு நூலாக வந்தது ஒருவண்டி சென்ட்ரியோ, மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியது. அதுதான் நமக்கு தமிழில் வந்த முதல் சென்ட்ரியோ தொகுப்பாகும். இந்த சென்ட்ரியோ ஆனது தமிழனுக்கு எப்பொழுதுமே ஒரு பாராட்டத்தகுந்த, வியக்கத்தகுந்த, போற்றத்தக்க, பின்பற்றத்தக்க ஒரு செயல்பாடு உலகில் இருக்கிற இனத்திலேயே தமிழ் இனத்துக்கு அதிகம். அது என்னவென்றால், ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அதிலிருந்து பிரிதொன்றை அவன் கண்டுபிடித்து விடுவான். எனவே தான் இன்னும் முன்னணியிலேயே நிற்கின்றான் தமிழன். இதுதான் உண்மை. மற்றவங்களாம் சொல்லுவாங்க இல்லை திராவிட முன்னணியில் நிற்கிறானா இல்லைன்னு சொல்லுவாங்க பலர், அது வேறு கதை. ஆனால் உண்மையிலேயே புதியன எது வந்தாலும் அதன் தொடர்ச்சியாக மற்றொரு புதியதை கண்டுபிடிப்பவன் தமிழன். உதாரணத்துக்கு இந்த சென்ட்ரியோ வந்தது. சென்ட்ரியோ வந்தவுடன் ஒரு கவிஞன் யோசித்தான், ஆக நம்மிடையே பழந்தமிழ் இலக்கியம் ஒன்று இருக்கிறதே, பழமொழி இலக்கியம். அந்த பழமொழி இலக்கியத்தை இந்த சென்ட்ரியோ ஒட்டு போடுவோம், பதியன் போடுவோம், என்ன விளையுதுன்னு பார்ப்போம். விளைஞ்சது பழமொன்றியு என்கின்ற ஒரு புதிய கலப்பு ஒட்டினம் இலக்கியத்தில் உருவானது. அதை உருவாக்கியதும் மகாகவியரோட தமிழன்பன் அவர்கள் தான். ஆக ஒன்றை கண்டுபிடித்து ஒரு திக்கிலிருந்து அயலக கவிதை ஒன்று வருகின்றது வகைமை, அதிலிருந்து தமிழகத்திலே தமிழ் இலக்கியத்துக்கு ஒப்ப மற்றொன்று பிறக்கிறது, அதுதான் பழமொன்றியும். அதற்கு அடுத்தாற்போல் எது அதிகமாக இருக்கின்றது என்றால் 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு அயலக வகைமை, ஒரு திக்குகளிலிருந்து புறப்பட்டு வந்த கவிதை தீந்தமிழுக்குள். அது என்ன வகைமை? வினா வகைமை. நாம் எல்லாம் கேள்வி நாயர்கள், நல்லா வினா எழுப்புவோம், ஆனால் விடை தெரியாதுன்னுவாங்க. விடை தெரியாமலேயே வினா எழுப்புவதில் வல்லவர்கள் நாம். இப்பொழுது பலரும் தினம் பேசிகிட்டு இருக்காங்களே, பல கேள்விகளை கேட்டுட்டு அவங்களுக்கே அந்த கேள்விக்கான விளக்கம் கிடைக்குமா இல்லை விடை புரியுமான்னு தெரியாமலே கேட்டுட்ருக்காங்க. காரணம் கேட்டால் அது ஒரு அரசியல்னு சொல்லுவாங்க. ஆனால் வினாக்களாலேயே ஒரு இலக்கியத்தை உருவாக்கியவர் பாப்லோ நெருதா. தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது
மரணமடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவர் கொண்டு வந்தது தான் அந்த வினா வகைமை, த புக் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்கின்ற ஒப்பற்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் அந்த வகைமையினுடைய பின்னணியிலே தமிழுக்கு வந்தது வினா வகைமை. ஆக 3 நூல்களில் அந்த வினா வகைமை நமக்கு வந்திருக்கின்றது. திக்குகளின் கவிதையான வினா வகைமை முதல் நூல், கணக்கானும் வினாக்கள். அதற்கு அடுத்தது இன்னும் சில வினாக்கள். அதற்கு அடுத்தது விரியும் வினாவானம். ஆக இந்த 3 நூல்களுமே வினா வகைமையை நமக்கு அயலக திக்கிலிருந்து கொண்டு வந்து தமிழுக்கு அளித்தது. அதற்கு அடுத்தாற்போல் அதிகமான ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் எனக்கு மிகவும் பிடித்த கஜல். இந்த கஜலினுடைய ஆண்டு நமக்கு வந்தது 12 ஆண்டுகள். கஜல் என்பது 2 தாய்க்கு பிறந்த ஒற்றை குழந்தை. அரபு பெற்றெடுத்தது, பாரசீகம் வளர்த்தது, உருது உலகுக்கு அதை உலாவர வைத்தது. ஆக இந்த 3 மொழியும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஒப்பற்ற காவியமானது கஜல். நாம் கஜல் என்றாலே அது காதலையும், காதலின் சோகத்தையும், அதனால் ஏற்படும் பிரிவையும், பிரிவின் வலியை மட்டுமே பாடக்கூடியது என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து தமிழில் கஜல் அமைக்கப்பட்டது. இந்த தமிழில் கஜல், தீந்தமிழில் கஜல் வரும்பொழுது அப்துல் ரஹ்மானை நாம் மறக்க முடியாது. கவிக்கோ அவர்கள் ஜனரஞ்சகப்படுத்தி அதை பற்றிய கட்டுரைகளையும் அதை பற்றிய அருமையான விளக்கங்களையும் நன்றாக அளித்தார், நிறைவாகவே அளித்தார். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டதெல்லாம் அகத்தினை பற்றி, கஜலினுடைய அகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். அதனுடைய புற இலக்கணம், அதனுடைய புற கட்டமைப்பு போன்றவற்றை அவர் கருத்தில் கொண்டார் இல்லை. எனவேதான் இப்பொழுது உலவுகின்ற கஜல்கள் எல்லாமே கஜல் தான். ஆனால் நம் புதுக்கவிதையை மாதிரி, நல்லா புதுக்கவிதை எல்லாரும் எழுதுகிற மாதிரி இப்போ எழுதுகிற கஜல்லாம் புதுக்கவிதையை போன்றது இலக்கண வேலிக்குள் அவை வரவில்லை. ஆனால் தமிழகத்திலே, தமிழ் மொழியில், தமிழ் இலக்கிய உலகில் இந்த திக்குகளின் ஒரு கவிதை வகைமையான கஜலை கொண்டு வந்து புற கட்டமைப்பு மீறாமல் மாறாமல் அவற்றில் பல பொருண்மைகளை வைத்து பாடலாம், கஜல் இயற்றலாம் என்பதை நிரூபித்து காட்டியவர் மகாகவியரோட தமிழன்பன். அவருடைய கஜல் பிறைகளில் 55 கஜல்கள் இருக்கின்றன, தமிழ் கஜல்கள். அப்துல் ரஹ்மான் ஒரு வினா எழுப்பினார். தமிழன்பன், கஜல் எழுதுறீங்களாமே தமிழில், எவ்வளோ எழுத முடியும்? அவ்வளோ உண்மை தொகைக்கு எங்கே போவீங்க? இயைபு தொடைக்கு எங்கே போவீங்க? அத்தனை இயைபு தொடை இருக்குமா? ஏனென்றால் இயைபு தொடை என்பதுதான் கஜலினுடைய ஜீவநாடி, அதுதான் கரு, அதுதான் இன்னும் பார்க்க போனால் அஸ்திவாரம். ஆக இத்தனை இயைபு தொடைகளுக்கு எங்கே போவீர்கள் என்று ஒரு வினாவை எழுப்பினார். ஆனால் மிக அருமையாக, லகுவாக 55 கஜல்களை உருவாக்கி திக்குகளின் வகைமையான கஜல் தமிழகத்துக்கு வந்தது, தமிழ் இலக்கியத்துக்கு வந்தது, தீந்தமிழுக்குள் வந்து உலாவுகின்றது. அதனுடைய ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம். அதிலும் ஒரு புதுமை என்னவென்றால், நான் தான் சொன்னல, தமிழை ஒரு புதுசு வந்ததுன்னா அது இன்னொரு புதுசு அவன் கண்டுபிடிப்பான்னு. காதலை பற்றி தான் பாடணுமா? காதல் பிரிவை பற்றி தான் பாடணுமா? உனக்காக மலர் மாலை வாங்கி வந்தேன், அது எதற்கோ. இது கஜலில் ஒரு பிரிவு தான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக இப்படி தான் பாடணுமா என்று ஒரு வினாவை எழுப்பிவிட்டு தாய் மொழியை பற்றியும், மொழி பற்றை பற்றியும், கனவுகளை பற்றியும், நட்பை பற்றியும், நாட்டை பற்றியும் என பல பாடுபொருள்களில் கஜலை, அந்த 55 கஜலை நமக்கு அளித்திருக்கக்கூடியவர் தான் மகாகவியரோட தமிழன்பன். அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது 5 ஆண்டுகளாக நம்மிடையே திக்குகளிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்த அடுத்த ஒன்று சின்கோயன். இந்த சின்கோயன் என்கின்ற கவிதை வகைமையானது ஒரு ஆங்கில பெண்மணி அவர்களால் கண்டறிந்தது. அந்த ஆங்கில பெண்மணி அந்த சின்கோயன் என்கின்ற வகைமையை அளித்திருந்தார். அதிலிருந்து அவர் இப்பொழுது தமிழுக்கு அது வந்திருக்கின்றது. அதனுடைய முதல் நூல் ஒரு கவலம் சோறும் ஒரு கவிதையும். இந்த ஒரு கவலம் சோறும் ஒரு கவிதையும் என்ற ஒப்பற்ற நூலிலே இந்த சின்கோயின் வகைமையை முதலில் தமிழுக்கு கொண்டு வந்து அளித்திருக்கிறார் மகாகவியரோட தமிழன்பன். அடிலைட் கிராப்சே என்கின்ற அமெரிக்க பெண்மணி தான் அந்த சின்கோயின் வகைமையை கண்டறிந்தவர், பாடல்களை இயற்றியவர். ஆக இப்படியெல்லாம் இந்த அயலக வகைமைகள், இந்த திக்குகளின் கவிதைகள் எல்லாம் தீந்தமிழுக்குள் இன்று உலா வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை கை கொண்டவர் என்று பார்த்தால் ஐகு, வினா வகைமை, கஜல், இன்னும் சின்கோயன் யாரும் கை கொள்ளவில்லை. சென்றியும் இந்த லிமெரிக்கவும் பரவலாக இன்னும் பலரை சென்றடையவில்லை. எனவே நம் மாணவ கண்மணிகளுக்கெல்லாம், கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாம் தமிழில் பாடம் எடுக்கும் பொழுது, வகுப்பு எடுக்கும் பொழுது சங்க இலக்கியத்தை சொல்லுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் பழசை மறக்க மாட்டோம், அதே நேரத்தில் புதியவற்றை வெறுக்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையிலே புதிய வகைமைகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கின்றன, என்னென்னலாம் இருக்கின்றன என்பதனை பற்றிய குறிப்பையும் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன்.
ஒரு சில வாசிப்புகளை நேரம் கருதி உங்களுக்கு நான் அளிக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால பகுதியான இன்று தமிழ் இலக்கியம் உலகளாவியாக மாறிவிட்டது. இன்று தமிழ் இலக்கியம் படைக்கப்படும் இடங்களை பார்க்கும் பொழுது நாம் தென்னிந்தியாவையும் ஆசியாவையும் மட்டும் எதிர்கொள்ளவில்லை. தமிழ் படைப்பாளிகளும் வாசகர்களும் பாரிஸ், பெர்லின், உப்சலா, லண்டன், டொரண்டோ, மெல்போர்ன், சிங்கப்பூர், சிகாகோ போன்ற பல இடங்களிலும் உள்ளனர். தமிழ் இலக்கியத்தை நாம் தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என குறுக்கிட முடியாது. ஒரு காலத்தில் அப்படி தான் நிலம் இருந்தது. இப்போ தமிழ் எங்கே பார்த்தாலும் பரவிடுத்து. வெளியீட்டு நிறுவனங்களும் இலக்கிய சஞ்சிகைகளும் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா போன்ற பல இடங்களிலும் வளர்ந்துள்ளன. இந்தியாவில் வெளிவரும் தமிழ் நூல்கள் சர்வசாதாரணமாக பல நாடுகளினுடைய கடைகளிலே விற்கப்படுகின்றன, காட்சிக்கு வைக்கப்படுகின்றன, மக்கள் எடுத்து வாசிக்கின்றனர். தமிழ் இலக்கியத்துக்கென்றே ஏராளமான இணையதளங்களும் இணைய சஞ்சிகைகளும் வலைப்பூக்களும் உள்ளன. உலகளாவிய ரீதியான பிரதிகளும் கருத்துக்களும் பரவி பிரவாகம் எடுப்பதையே இவை சித்தரிக்கின்றன. தமிழை பொறுத்தவரை இப்படியான நிலை முன்பு இருந்ததில்லை. எல்லாமே இந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரளய மாற்றம்தான் இவை யாவுமே. நாம் வாழுகின்ற உலக பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்துக்கும் இது மிகவும் முக்கியமானதாகவும், இந்த தோற்ற மாற்றத்தில் அரசியல், அறிவியல், அழகியல் முக்கியமானவை. தமிழ் இவ்வாறு உலக தமிழாகவும் நாடு கடந்த தமிழாகவும் மாறியது என்றும் அந்த மாற்றத்தின் வரலாற்றையும் விவரிக்க ஆரம்பித்தால் நேரம் காலம் போதாது. இப்படிப்பட்ட சூழலில்தான் 2ஆம் தலைமுறையினர் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அவை செழித்து வளரும் இடத்திலேயே கற்பதற்கு வாய்ப்பாக அமையக்கூடியதுதான் இந்த திக்குகளின் கவிதைகளை எல்லாம் தீந்தமிழுக்குள் நாம் கொண்டு வந்து அவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா, தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் உள்ள எழுத்தாளர்களின் படைப்புகளை எல்லாம் மக்கள் வாசிக்கின்றார்கள். சர்வசாதாரணமாக ஒன்றும் சொல்லலை, மீசக்காரன் ரொம்ப பிடிச்சவன் எனக்கு மீசக்காரன். அவனை மாதிரி ஒரு கோபக்காரன், அவனை மாதிரி ஒரு உண்மையை எடுத்து உரைக்கக்கூடியவன், எவருக்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடியவன் அந்த நூற்றாண்டில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தான் பாரதியம் தான். பாரதி அருமையாக சொல்லுவான், பிற நாட்டு நல் சாத்திரங்கள் நம் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பிற சாத்திரங்களையெல்லாம் கொண்டு வாங்க. அவன் எதுக்கு கொண்டு வரணும்? கொண்டு வந்து அதோடு அதை விட்டுறக்கூடாது. பிற நாட்டு நல் சாத்திரங்கள், நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். புது நூல்கள், வெறும் நூல்கள் சொல்ல, புது நூல்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம், புது வகைமை நூல்கள். ஏன்னா உலக பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவோ சொல்லிட்டாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சொல்லிகிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு. திரவியம்னா பொண்ணு, பொருள், காசு மட்டும் கிடையாது, அறிவும் தான். அது அங்கே இருக்கிறத இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அதனால தான் சொன்னான், கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. உங்கள் ஊரில் நீங்கள் காலை ஊனுங்க, ஆனால் உலகம் உங்கள் விழியால் பாருங்கள், பார்வை செலுத்துங்க, நிறைய கிடைக்கும். நிறைய சங்கதிகள்லாம் மலிஞ்சிருக்கு, அவைகளெல்லாம் இங்கே கொண்டு வாங்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, தீரமான புலமை எனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கென்று பல்வேறு நாடுகளிலே பல்வேறு மாநாடுகள், பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்காவிலே வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பானது உலக தமிழ் பீடம் என்கின்ற ஒரு விருதையே உருவாக்கி உலகிலேயே சிறந்த 2 அறிஞர்களுக்கு வழங்கியுள்ளது. ஒருவர் மண்ணின் மைந்தர், மதுரையின் மாபெரும் புலவர் இளங்குமரனார். அவர் ஒரு விருது வாங்கியிருக்கிறார். அவருடைய விருது வாங்கியிருக்கார். அவர் உரைநடைக்காக வாங்கியிருக்கிறார். அடுத்தது கவிதைக்காக மகாகவி ஈரோடு தமிழன்பன் வாங்கியிருக்கிறார். ஆக உலகில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் உரத்து சொல்லக்கூடிய வகையிலே உலக தமிழ்பிட விருது என்பதை உலக தமிழ் அமைப்பு உருவாக்கியிருக்கின்றது. ஆக தமிழ் என்பது பல நாடுகளை சென்று அடைந்தது மட்டுமல்ல, வாழ்விக்கவும் செய்யக்கூடிய தமிழர்களும் அயலகத்தினரும் அங்கு திகழ்கின்றார்கள். வைதேகி ஹியூபர்ட் என்கின்ற ஒரு அம்மையார், தமிழர், ஆனால் வளர்ப்பால் இருப்பிடத்தால் அமெரிக்கர். அவர் சங்க இலக்கியத்துக்காக தொடர் வகுப்புகளை இணையத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார். பல அரும்பெரும் செயல்களெல்லாம் சங்க இலக்கியத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார். உல்ரிக் நிசார் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர், சாச்சா எப்லிங் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர், சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர், இவர்களெல்லாம் தமிழை முற்றும் அறிந்து தமிழை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர். நம்ம மொழியை அயலகத்தான் செஞ்சிட்டு இருக்கும்போது அயலகத்தான் வகைமையை நம்ம தமிழில் கொண்டு வந்து பாராட்ட வேண்டாமா? அவற்றை பரப்ப வேண்டாமா? நாம் யாவருக்கும் இளைத்தவர் இல்லை, எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை. நம்மாலும் முடியும், நம்மால் முடியாது, வேறு எவராலும் முடியாது என்கின்ற வகையிலே திக்குகளின் கவிதைகளை எல்லாம் தமிழில் நாம் கொண்டு வருவோம், அவைகளை நாம் இன்னும் பரப்புவோம் என்று கூறி இந்த உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஐயா, திக்குகளின் கவிதைகள் தீந்தமிழில் ரொம்ப அழகாக பதிவு செய்தான்னு சொல்லலாம். நிறைய புதுக்கவிதை வடிவங்கள் இப்போ எப்படியெல்லாம் வந்து அயலகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை சொன்னார்கள். லிமரைக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாத விஷயம் சொல்ல நினைக்கிறேன். கஜல் வடிவம் அது மாதிரி சென்றியூ அவங்க சொன்ன வடிவங்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா அவர்களுடைய உரை. அவர்களுடைய ஒரு கவிதையை சொன்னால் இந்த இடம் நிறைவு பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு துண்டு காகிதம் அப்படின்ற கவிதை. என் பசிக்கான செலவு எனது, உன் பசிக்கான செலவு உனது, ஆயினும் நாம் நண்பர்களே. என் உழைப்பிற்கான ஊதியம் எனது, உன் முதலீட்டுக்கான உழைப்பு உனது, ஆயினும் நாம் நண்பர்களே. உன் அன்பின் வெளிப்பாடு நீயே, என் அன்பின் வெளிப்பாடு நானே, நம் அன்பின் வெளிப்பாடு நம் மழலையர். என்றாலும் நான் வேறு நீ வேறு, நம் மழலையர் தனித்தனியே தான், ஆயினும் நாம் ஒரு குடும்பமே. என் நாடு எனது, உன் பங்கதில் இல்லை, உன் நாடு உனதென்றாலும் என் தலையீடு உண்டதில், ஆயினும் அண்டத்தில் அமைதி வேண்டும், எங்கள் மண்ணின் சித்தாந்தம் இதுவே என்றான் நண்பன். என் வீட்டில் அவன் குடும்பம் விருந்துண்ணும் போது அவன் கையில் ஒரு காகித துண்டு திணித்து விடையளித்தேன். மறுநாள் காலை அலைபேசியில், உண்மையா நண்பா காகித வாசகம் என்று அதிசயப்பட்டான். காகிதத்தின் வாசகம் இதுதான், யாதும் ஊரே யாவரும் கேளி. ஐயா அவர்களுடைய மிகச்சிறப்பான ஒரு கவிதை. அந்த கவிதை இந்த இடத்துக்கு பொருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வடிவங்களை எல்லாம் நாம் எப்படி வந்து இங்கே தமிழில் புகுத்த வேண்டும், அதன் மூலம் நம்முடைய தமிழ் மொழி உலக அளவில் எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெறும் என்பதை சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நன்றி ஐயா. அங்கேயே கூட பேசுங்க. அவர்களுடைய உரைகள் மீதான மாணவ கண்மணிகளுக்கு ஏதாவது வினாக்கள் இருக்கிறதா? சரி, அடுத்ததுக்கு போகலாம். புலவர் ச. இளங்குமரன் ஐயா அவர்கள் தொல்லியல் சுவடுகளும் சங்க பாடல்களும் அப்படின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த போகிறாங்க. அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். வையை தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனராக இருந்து பல தமிழ் பணிகளில் தன்னை இணைத்து கொண்டவர். பல தமிழ் அமைப்புகளிலும் தலைவராக, செயலராக, ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். தமிழ்ச்செம்மல், தமிழ் மாமணி உள்ளிட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் என் போர்வாள், கொலை வாளினை எடடா, திருக்குறள் ஒரு மருந்தகம், இன்பத்துள் இன்பம் காமம் உளவியல் ஆய்வு, திருக்குறள் உலக பொதுவுரை உரைநூல், வேட்டை புதுக்கவிதை, தமிழ் செம்மொழி தகுதி வரலாறு ஆகிய நூல்களை 7 நூல்களை இயற்றியுள்ளார். தொகுத்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையை மலர்கள், விடியலின் விதைகள், நெஞ்சின் அலைகள், தமிழ்நாடு பொன்விழா கவிதைகள் ஆகிய நூலினை தொகுத்தளித்துள்ளார். அச்சில் உள்ள நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்விக்க வந்த வள்ளலார், காதலாகி கவிதைகள், சொல்லும் பொருளும், தொல்லியல் நோக்கில் தமிழர் தடம் ஆகிய நூல்களை இயற்ற உள்ளார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஐயா அவர்களை இன்று வந்து நம்ம சங்க பாடல்கள், தொல்லியல் சுவடுகளில் சங்க பாடல்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அருமையாக பதிவு செய்வார் என்று நினைக்கிறேன். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என்னை இம்மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட அன்னை தந்தையையும், மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவழச் செய்த என் ஆசான்மார்கள், திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும், செந்தமிழ் அந்தணர் இளங்குமரனார் அவர்களையும், வேர்ச்சொல் ஆய்வு என்று நான் செய்து கொண்டிருப்பதற்கு மொழியியல் ஆய்வாளராக எனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆய்வறிஞர் அருளியார் அவர்களையும்,
முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சீரப் பணிகின்றேன் உவந்து. மதுரை உலக தமிழ் சங்கமும் மீனாட்சி அரசினர் மகளிர் கலை கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற இந்த தமிழ் கூடல் நிகழ்வை சரியாக ஒருங்கிணைத்து வரவேற்புரை ஆற்றி தொகுத்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆய்வறிஞர் சோமசுந்தரி அம்மா அவர்களே, இந்த இனிய நிகழ்வினுக்கு பல்வேறு பணிகளின் ஊடாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஒரு பாரம்பரியமான தமிழ் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் மதிப்பிற்குரிய அவ்வை அருளையா அவர்களே, 2 உரைகளை பற்றியும் மிகச் சரியாக முன்னிலை உரையில் பல்வேறு செய்திகளை சுட்டி காட்டி அமைந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய சத்யா அம்மா அவர்களே, கவிதை என்பது என்ன, அதனுடைய வகைப்பாடுகள் என்ன, தற்பொழுது கவிதைகள் எப்படி இருக்கின்றன என்று பல்வேறு செய்திகளை நமக்கு எளிதாக அதே நேரத்தில் அருமையாக இனிதாக வழங்கியிருக்கின்ற மதிப்பிற்குரிய அமிர்தா கணேசன் ஐயா அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் நன்றி உரை நவிழ்வதற்காக இருக்கின்ற சிந்து அம்மா அவர்களே, இந்த அரங்கில் நிரம்பியிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, அறிஞர் பெருமக்களே, என் முகம் தெரிந்த பலரும் இங்கே இருக்கிறார்கள், அல்லது பலரது முகம் தெரிந்த நான் முன்னிருக்கிறேன் என்றாலும் கூட எல்லோருடைய பெயரையும் அறிந்தவன் அல்லன். ஒரு புறம் தேனி வையை தமிழ் சங்கத்தின் வழியாக எங்களோடு தொடர்ச்சியாக பல்வேறு களங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மதுரை தொல்காப்பியர் மன்ற தலைவர் இருளப்பனையா அவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது மதுரையில் தமிழ்ச்சமிழ் விருது பெற்ற ஐக்கு கவிஞர் ரவி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே வாழ்த்தையும் குறித்தாக்குகின்றேன். அலைபேசியின் வழியாக வாழ்த்து பதிவிடுவது என்பதை தாண்டி எங்கள் மண்ணின் மைந்தர் கவிஞர் மூரா ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எங்களது உலக தமிழ் கூடலில் வழியாக வையை தமிழ் சங்கத்தில் இணைந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். இந்த இனிய அரங்கில் பேராசிரியர்களும் அறிஞர்களும் குழுமியிருக்கின்ற அரங்கில் தொல்லியல் சுவடுகளோடு சங்க பாடல்கள் என்ற இந்த தலைப்பிற்குள் நுழைகிறேன். அதற்கான காரணம், இன்றைக்கு தொல்லியல் இப்போ அம்மா சொன்னாங்க, அந்த அறிமுக உரையில் முன்னிலை உரையில் சொன்னாங்க, தொல்லியல் கீழடியில் கிடைத்த பல்வேறு பொருள்கள், அந்த பொருள்கள் தொடர்பாக இது சங்க இலக்கியத்தின் பக்கம் திசை திருப்பி இருக்கிறது என்ற செய்தியை சொன்னார்கள். சற்றேறக்குறைய 2003ஆம் ஆண்டு இந்த செய்தியை முன்வைக்கிறேன் தேனி பகுதியில். அந்த காலகட்டம் கம்பராமாயணத்தையும் சிலப்பதிகாரத்தையும் முற்றிலும் உள்வாங்க வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்ட முயற்சி அது. சிலப்பதிகாரத்திலே சொல்வார்கள், பஹ்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சொல்வார். ஏதோ புலம்புற மாதிரி மட்டும் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. தென்பகுதியில் இருக்கின்ற பஹ்ருலி ஆறு பல துளிகளை ஒன்றாக்கி ஓடிய பேராறு அது பெருசாகி கடலாகி அங்கே இருந்த குமரி கோடு என்கின்ற குமரி மலையையும் ஒரு பெரிய கடல் சுனாமின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கடற்கோள் வந்து அடித்து காணாமல் சென்றது. அந்த கடற்கோள்களின் வழியாக அந்த பகுதியில் இருந்த பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய பண்டையவர்கள் மீண்டெழுந்து வந்து தற்போது இருக்கின்ற மதுரையில் தங்களுடைய அமைப்பை நிறுவி ஆட்சியை நிறுவி நடத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, தமிழகம் தாண்டி இமயம் வரைக்கும் அவர்களுடைய வெற்றி படர்ந்திருந்தது என்பது தொல்காப்பிய சிலப்பதிகாரத்தின் சுவடு. அது இதை படித்துவிட்டு தான் குமரி கோடும் கொடுங்கடல் கொல்லை என்றால், அப்படி என்றால் குமரி கண்ட ஆய்வு என்பது மெய்ப்படுகிறது. அது வரைக்கும் குமரி கண்ட ஆய்வை யாரும்
மெய்ப்பொருளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அது இலக்கியம் என்பது கற்பனையானது என்று சொல்லிய காலம் அது. இலக்கியம் என்பது வெறும் கற்பனை அல்ல, அதுதான் தமிழர்களின் வாழ்வியலுக்கான முதன்மையான தொல்லியல் தரவும் சான்றும் என்பதற்காகத்தான் இந்த தேடலில் இறங்கினேன். இது போன்று பல கட்டுரை வடிவங்களை உருவாக்க முடிந்தது. அந்த தேடலின் வழியாக இன்றைக்கு 2003 நான் இந்த தேடலில் தொடங்கிய ஆண்டு, 20 ஆண்டுகளுக்கு பின்பு, இப்பொழுதுதான் கீழடி வந்ததற்கு பின்புதான் இதை சங்க இலக்கியங்களோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற செய்தி இருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் நான் சொல்லுகின்ற பொழுது என் நண்பர்களே, ஏயா உளறிக்கிட்டு இருக்க, எதா ஆகிறத பேசியான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை எடுத்துட்டு வர்றதுக்கு 20 ஆண்டு ஆகியிருக்குது. இப்போ இது உலகம் பேசுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நோக்கில் இது ஏன் இந்த தொல்லியல் சுவடுகளும் சங்க பாடல்களும் என்றால், சங்க பாடல்கள் என்பது வெறும் கற்பனைகள் அல்ல. அந்த சங்க பாடல்களின் தரவுகளை தொல்லியலோடு சேர்க்க வேண்டியது இருக்கிறது என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பிற்கு நாமளா இப்போ என்ன அப்படின்னா, ஆய்வு அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சுன்னா பின்னாடி ஒரு பட்டியல் கொடுக்கணும். யாராவது இதை முன்னாடி ஒத்துட்டு இருக்கிறார்களா, அவங்க ஏதாவது இது குறித்து சொல்லியிருக்கிறாங்களான்னு ஒரு பட்டியல் கொடுக்கணும். நம்மளா சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, போயா நீ உனக்கு வேறு வேலை இல்லை, அப்படி வந்துடும். அப்படி வழியில் வந்து இந்த உரைக்காக எனக்கு உரை நூல்களாக இருந்தவை என்றால் கல்வெட்டுகளில் தமிழ் இலக்கியம், தீவை சதாசிவ பண்டாரத்தார் ஐயா அவங்க எழுதினது. அப்புறம் சங்க காலத்து தமிழ் கல்வெட்டுகள், மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்கள் எழுதினது. கல்வெட்டு கலை, பே ராசேந்திரன், சோ சாந்தலிங்கம் ஐயா அவங்க எழுதின நூல். தொல்லியல் நோக்கில் என்ற வகையில் தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய நூல். கல்வெட்டு பண்பாட்டியல், முனைவர் அர்த்தநாரீஸ்வரன் அவங்க எழுதின நூல். பாண்டியர் கால செப்பேடுகள், டாக்டர் மு ராசேந்திரன் இந்திய ஆட்சி பணியாளர் அவங்க எழுதின நூல். தொல்லியல் நோக்கில் சங்க இலக்கியம், இதுதான் இந்த கீழடியை முன் வைத்து இன்னொரு புறம் திரும்பி பார்க்க வைத்த, அது நூலாக இல்லை கட்டுரையாக இருக்குது. அந்த கட்டுரையை கொடுத்தவர் அப்படின்னா மேகராசா, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் மேகராசா அவர்கள் தான். மேகராசா அவர்கள் அது வந்து பன்னாட்டு அந்த கட்டுரை வடிவங்களில் ஒரு கட்டுரையாக மட்டுமே பதிவாகி இருக்கிறது. இன்டர்நேஷனல் ரெஃபர்டு ஜோர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த இதழில் அது பதிவாகி இருக்குது. இதுதான் நான் எனக்கான இந்த உரைக்காக நான் எடுத்துக்கொண்ட சான்றாளர்கள். இப்போ ஏன் இந்த வடிவம் அப்படின்னா, சங்க இலக்கியம் தொல்லியலோடு பார்க்கப்பட வேண்டும், இந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த உரை தொடர்கிறதுன்னு வச்சுக்கலாம். பொதுவாக பழங்காலத்தில் நமக்கு என்ன அப்படின்னா, இறந்தவர்களை புதைக்கின்ற பழக்கம். அந்த பழக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, தாளி செஞ்சு அதில் அந்த இறந்தவர்களை உள்வைத்து புதைக்கின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. தமிழகத்தில் சுடுகின்ற, அதாவது எரிக்கின்ற பழக்கம் இந்த மண்ணில் இருந்ததாக எந்த இடத்திலும் சான்று கிடையாது. சங்க இலக்கியங்களில் எரிச்சாங்க அப்படிங்கிற சான்று கிடையாது. தீ மூட்டி பெண்கள் தீயில பாய்ந்திருக்கிறாங்க, அவங்க வேணும்னு பாய்ந்திருக்கிறாங்களே தவிர இறந்தவர்களை எரித்ததற்கான சான்று சங்க இலக்கியங்களில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறதும் செய்தியாக இருக்குது. சரி, இப்போ ஆதிச்சநல்லூர் பரம்பில் இந்த பகுதி, அது போல இடுகாட்டு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடுகாட்டு பகுதியில் எடுக்கப்பட்ட அந்த ஓடுகள், தாளிகள் இருக்கு இல்லையா, அந்த தாளிகளை பொதுவாக நாட்டுப்புற மக்கள் அப்படிங்கிறப்ப அது மதத்தான் தாளின்னு சொல்கிற பழக்கம் உண்டு. அதையே அறிஞர்கள் அதை முதுமக்கள் தாளி என்று சொல்கிறார்கள். இது தொல்லியலாக முதுமக்கள் தாளின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் வந்து அந்த தாளியுடைய அதை வைப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அகல நிகில ஆழமெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அடி நீளம் முதல் 9 அடி வரை அகலமாக வெட்டிடுறாங்க. 6 அடி முதல் 15 அடி வரை ஆழம் இப்படி தான் தோண்டிடுறாங்க. தோண்டிட்டு அதுக்குள்ளே அந்த தாளிக்குள்ளே இறந்தவர்களுடைய உடல்
இப்படி வச்சு தான் புதைப்பு நடந்திருக்குது அப்படின்னு இந்த ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச தாளிகள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 50க்கு மேற்பட்ட இடங்களில் அகழாய்வுகளில் இந்த தாளிகள் கிடைத்திருக்கின்றன என்பது செய்தியாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்காக ஒன்றை மட்டும் சொல்கிறப்ப தாளி, இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு தலைப்புமே தனித்தனி ஆய்வுகளாக செய்யப்பட வேண்டிய தலைப்பு. தாளி மட்டும் அப்படின்னா அது எந்தெந்த இடங்களில் எடுத்திருக்கிறாங்க, அது என்ன வடிவத்தில் இருக்குது, உள்ள என்ன மாதிரியான உருவம் அந்த எலும்புகள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய பேரலையாக விரியும். நேரம் விரிவு சுருக்கம் கருதி அந்த தொட்டு மட்டும் அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த முதுமக்கள் தாளி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. முதுமக்கள் தாளி குறித்து இலக்கியங்களில் இருக்கான்னா, இலக்கியங்கள் நிறைய சங்க இலக்கியங்களில் நிறைய சான்றுகள் இருக்குது. அதில் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த குழாமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், துஞ்சிய அப்படின்னா செத்து போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதை செத்தாரை துஞ்சினார் என்பது வழக்காக இருக்கிறது. ஆகவே அந்த குழாமுற்றத்து துஞ்சிய அந்த கிள்ளி வளவனை புதைக்கிறதுக்காக தாளி செய்யணும். இப்போ ஐயூர் முடவனார் பார்க்குறார், இவனை நினச்சி பார்க்குறார், அந்த கிள்ளி வளவனை நினச்சி பார்க்குறார். அவனுடைய பூத உடல் சின்ன உடல். இந்த பூத உடலுக்கு தாளி செஞ்சிடலாம். ஆனால் அவனுடைய புகழுடல் இருக்குதே, அது எவ்வளவு பெரியது, அதுக்கு தாளி செய்ய முடியுமா? வெறும் உன்னுடைய உடலை வேணால் அடைச்சிடலாம்டா, உன்னுடைய அந்த புகழுடம்பை எந்த தாளியாலும் அடைக்க முடியாது. அப்படி அடைக்கக்கூடிய ஒரு குயவன் அந்த தாளியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு 228ஆம் பாடலில் பதிவு பண்ணுறாங்க. அது நனந்தலை மூதூர் கலஞ்சை கோவே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொன்னோம்னாலும் நேரம் ஆகும். அதனால் பாட்டை விட்டுறேன். இது ஒரு பகுதி இருக்குது. அதுவும் சொல்ல, இந்த ஆழி கடலுக்கு மேலே பூமி முழுமைக்குமாக ஒரு தாளி செஞ்சு தான் அவனுடைய புகழுடம்பை புதைக்க முடியும். அப்படி ஒரு தாளி செய்வாரும் இல்லை, எனவே அவனை புதைப்பாரும் இல்லை. அவன் விதையா மட்டுமே இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியோடு அந்த பாடல் முடியுது. இது போல் புறநானூற்றில் இன்னொரு பாட்டு அந்த ஈமத்தாளி அப்படின்னு சொல்லி அது குறித்து பேசுது. கரம்பல வந்த எமக்கும் மருளி வியன்மலர் அகன்பொழில் ஈமத்தாளி அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு 256 பாடலில் இந்த சொல் வருது. இது போல் நிறைய பாடல்கள் இருக்குது. 238, 364 இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இந்த தாளி குறித்த செய்திகளை நமக்கு பதிவு செய்கின்றன என்பதை பார்க்குறோம். இப்போ அம்மா பேசுனாங்க, அணிகலன் குறித்து பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் வேலையும் எளிதாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அணிகலன்கள் பொதுவாக இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு சொல்ல, பெண்கள் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். காதில் மாற்ற ஒரு அணிகலனுக்கு பேர் ஓலை அப்படின்னு பேர். கேட்டிருக்கீங்களா? காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காதோலை அப்படிங்கிறது ஓலைன்னு ஒரு வடிவம் இருக்குது. அது தோடு அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது. இது ஏன் ஓலை அப்படின்னு வந்தது அப்படின்னா, முதல்ல ஓலையில் தான் அணிகலன் செஞ்சு போட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பார்வை அதற்குள்ளே இருக்குது. அது எந்த ஓலை அப்படின்னா பனை ஓலை. இப்போ இந்த பனை ஓலையில் இன்றைக்கும் கூட ஒரு மங்கள விழாக்கள் நடைபெறுகின்ற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையை பின்னலாக கட்டி கூட தொங்க விடுவாங்க. ஏன்னா அழகு தருகின்ற பொருளாக. ஒரு காலத்தில் இப்போ எங்கள் காலம் உங்கள் காலமெல்லாம் எப்படின்னு தெரியாது. நாங்கள் சிறு பையனாக ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல எல்லாம் அதை கையில் கடிகாரமாக கூட கட்டுவோம். ஏன்னா அது அழகு பொருள் அப்படிங்கிற அந்த அழகு தருகின்ற விதமாக வந்ததுன்னா ஓலையிலிருந்து வந்தது. இன்றைக்கும் அது ஓலையாகவே காதணிக்கு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த சொல் பெயர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பழங்காலம் இன்றைக்கு வரைக்கும் தொடருது. பழையன கழிந்தாலும் புதியன புகுந்தாலும் அந்த நின்றது புகழ் உடையது வரலாறு நின்று நிலைத்தே தீரும். அதை எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இந்த அணிகலன்களில் பெண்களுக்கான அணிகலன்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க.
பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க. அந்த பட்டியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலையில் அணிகிற அந்த அணிக்கு பேர் தொய்யகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. தொய்யகம், புல்லகம், பூரப்பாலை, வலம்புரி சங்கு இதெல்லாம் முதன்மையாக சொல்லப்படுகின்ற தலையில் மாட்டுகின்ற அந்த அணிகலன். இப்போ பெண்கள் நம்ம அவ்வளோவெல்லாம் அணிகிறோமா அப்படின்னா மணவிழாக்களில் தான் பார்க்கணும் யார் யார் என்னென்னவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நெத்தி சுட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நெத்திக்கு மேலே இப்போயும் நிறையா பண்ணுறாங்க. அது நேராக உச்சி வகிடுக்கு நேராக தூங்குற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நெத்தி சுட்டி இதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த நெத்தி சுட்டி இருக்குது. அதுபோல் சிந்தாமணி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரப்பளி, முத்தாரம், இந்த அணிகலனை பற்றி அது வடிவம் பற்றி விளக்குனாலும் அதுக்கே பல மணி நேரங்கள் ஆகிடும். அப்போ முத்தாரம் இந்த மாதிரியான அணிகலன்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று திரள் மணி வடம் அப்படின்னு. இந்த திரள் மணி வடம் அப்படிங்கிற அந்த சொல் மணிவடம் என்ற பொருளில் கலிங்கத்து பரணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்காக இந்த மணியெல்லாம் எங்கே எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு அகலாய்வு கிடங்குகளிலிருந்து பெண்களுக்கான இந்த அணிகலன்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அதில் குறிப்பாக கீழடியில் பெண்கள் அந்த அலங்காரத்திற்காக எடுக்கப்பட்ட இந்த மணிகள் மதிப்புமிக்க மணிகள் 4000க்கு மேற்பட்டவை என்று தற்போது தொல்லியல் தரவுகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்போ 4000க்கு மேற்பட்ட மணிகளில் எவ்வளவு அலங்காரம் பண்ணுறது இல்லையா? சரி, அதில் சங்கு வளையல், தந்த வளையல், அந்த பளிங்கு கற்களாலான மணி இதெல்லாம் கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தொல்லியல் அரசு துறையினர் அவங்க இந்த கீழடி சமூகம் சங்க காலத்தை நோக்கி நகர்த்துவதற்கு இந்த கீழடி ஆய்வு முன்னோடியாக இருக்கிறதுங்கிற செய்தியவும் இன்றைக்கு தான் அந்த தொல்லியல் துறை முன்வைக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். மதுரை திருக்குறள் மாமன்றத்திலிருந்து முனைவர் சரஸ்வதி அம்மா அவங்க இப்போ இவ்வளவு செய்திகளையும் அது முன்வைக்கிறாங்க. இந்த மணிகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே சங்க இலக்கியங்களில் பதிவாக இருக்கின்றன. அதுதான் சில அவங்க சுட்டி காட்டினாங்க. கோடுபோல் கடைனரும் திருமணி குயினரும் என்பது மதுரை காஞ்சியில் இந்த செய்திகள் இருக்குது. அதுபோல் மதுரை காஞ்சியில் அந்த குயினர் அது செய்கிற உங்கள் பெயர் அதை கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்மியர் அப்படிங்கிற சொல்லுமே சங்க பாடல்களில் பல பாடல்களில் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த கம்மியருங்கிறது நடைமுறையில் இருக்குது. அந்த சொல்லாட்சி நடைமுறையில் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த அணிமணிகளை எல்லாம் தாண்டி இதை பதிற்று பத்தும் நிறைய சொல்லுது. இது பூரா கீழடியில் கிடைத்த அந்த பொருட்களை சங்க இலக்கியங்களில் இருக்கிற பல பாடல்களோடு ஒப்பிட்டு பார்க்க இயலும். ஏன்னா எந்த பாடல்களையெல்லாம் இது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கற்பனைன்னு சொன்னாங்களோ அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி தொல்லியல் தரவுகளாக நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ கல்வெட்டு அப்படின்னு பார்க்குறோம். தாலி, அணிகள், கல்வெட்டு அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் நமக்கு இந்த கல்வெட்டான செய்திகளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பகுதியாக கோயில் இருக்கு இல்லையா, கோயிலை சுற்றி இருக்கிற சுவர்களில் தான் பெரும்பகுதியான வரலாற்று குறிப்புகள் அடங்கி கிடக்கின்றன. இன்றைக்கி கோயிலை பாதுகாக்கிறது கடவுளுக்காக பாதுகாக்கிறோமோ இல்லையோ, இந்த நாட்டின் வரலாற்றுக்காகவாவது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. கடவுளுக்காக பாதுகாக்கிறது இரண்டாவது. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கம், பண்பாடு, நாகரிகம் குறித்த வரலாறுகள், அந்த அரசர்கள் செய்த போர் முறைகள், அன்றைக்கு இருந்த சூழல்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இடம் கோயிலாக இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்கிறோம். ஏன் கோயிலை பாதுகாக்கணும்னா நம்ம வரலாறை நாமளே அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கு அது வேறு விதமாக பார்க்கப்படுவது என்பது அது அப்பாற்பட்டது. அதெல்லாம் வெளியில் பேசிக்கலாம் நம்ம. அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நன்னனை பற்றிய செய்தி கிபி 13ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு. 13ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு சொல்லுது,
நல்லிசை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்பட தங்கூன் வாகையும் குரங்கும் வசயமும் தீட்டிய அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு செய்தியாக இருக்குது. இந்த கல்வெட்டில் இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, அந்த நன்னன் குறித்த சங்க இலக்கியங்களில் பேசப்பட்ட நன்னன் என்கின்ற மன்னன் குறித்த செய்தியாக அந்த திருவண்ணாமலையில் எடுக்கப்பட்ட கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இப்போ மன்னனுடைய செயல், அவனுடைய புகழ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கூடாக போட்டுட்டு போனது. இந்த மலை இது எங்கே இருக்குது அப்படின்னா, அதை பர்வத மலை அப்படின்னு அறிஞர்கள் இப்போ சொல்கிறாங்க. நன்னன் ஆட்சி செய்த மலை அவனுக்கு சுற்றுப்புறத்தில் இருந்தது பர்வத மலை என்றும் திரிசூலகிரி என்றும் அதை சொல்கிறாங்க. இது 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு வழியாக நன்னன் என்கின்ற மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மன்னன் குறித்த செய்தியை பதிவு செய்கின்ற கல்வெட்டாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இது குறித்து நிறைய பாடல்கள் இருக்குது. அதுபோல் இந்த கல்வெட்டை தாண்டி நடுகள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். நடுகள் யாருக்கு இருக்கு? 2 செய்தி தான். தமிழர்களை பார்க்குறப்ப அவன் தமிழர் அப்படின்னு வந்துச்சுனால காதலும் வீரமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் ஒன்று வீரம். அந்த வீரத்திற்காக வைக்கப்பட்ட கல் நடுகள் என்பது நட்டப்பட்ட கல் அது அப்படின்னு சொல்லலாம். இதில் குத்துக்கள் இருக்குது. இதில் சில நடுகளில் சில வகைகள் இருக்குது. வகைகளை பார்த்துக்கலாம். இது ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தொல்காப்பியம் ஆகோல் பூசல் அப்படின்னு ஒன்று சொல்லுது. ஆகோல் பூசல்னா, மாணவிகள் நிறைய இருக்கிறீங்க, ஆகோல் பூசல் படிச்சிருக்கிறீங்களா? பசு மாட்டை களமான்ட்டு வர்றது, இப்படி சொல்லணும். நேராக இன்றைக்கி சொல்லணும்னா, இப்போ நமக்கு எல்லாம் விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா, எதிரி நாட்டு பசு கூட்டங்களை எல்லாம் திருடி வருவதற்கு பேர் தான் ஆகோல் கவர்தல். அதுதான் அந்த சண்டைக்கு வர்றது. அப்புறம் திருடிட்டு போகிறப்ப எந்த பகுதியில் போய் நாம் திருடுறோமோ அவர் அதை எப்படி திருடலாம்னு சண்டைக்கு வருவார் இல்லையா? இந்த 2 பேருக்கு நடக்கிற சண்டை. ஏன் இந்த ஆவை ஆனால் பசு கூட்டங்களை திருடுறாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் மிக பெரும் செல்வமாக மதிக்கப்பட்டது மாடுகள். அதுக்கு தான் செல்வத்திற்கு மாடு அப்படின்னே ஒரு பெயர் இருக்குது. மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார். மாடுன்னா செல்வம். ஒரு காலத்தில் இந்த மண்ணில் மிக பெருஞ்செல்வமாக மதிக்கப்பட்டது என்றால் அது பசு. அதனால் அந்த நாட்டின் வளத்தை, பசுவை, செல்வத்தை அடிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு போகிறப்ப தான் இந்த சண்டை. இப்போயும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 5-10 பிடிங்கிட்டு போனால் நமக்கு எவ்வளோ சிக்கல் வரும்னு தெரியும். இது ஆகோல் பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 2 பேர் மோதிக்கிட்டதில் உயிர் விட்டுருப்பார் இல்லையா, செத்து போயிடுவார் இல்லையா, அவர் நினைவாக நட்டப்படுகின்ற கல்லுக்கு பேர் தான் நடுகள். அதுதான் வீரக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் இந்த நடுகள் தொடர்பான செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. 2 மட்டும்தான். ஒன்று வெளுத்தொடை மறவர் வில்லிடை வீழ்ந்தோர் எழுத்துடை நடுகள் அப்படின்னு அகநானூறு பதிவு செய்து எடுத்தால் நிறைய எடுக்கலாம். அப்புறம் வெளுத்தொடை மறவர் வில்லிட தொலைந்தோர் எழுத்துடை நடுகள்னு 500 அதுவும் பதிவு செய்து சான்றாக அந்த கல் எப்படி எங்கே எதுக்காக அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்து கிமு 3ஆம் நூற்றாண்டு இந்த கல் அப்படியே இருக்கட்டும். கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்று சொல்லக்கூடிய நடுகள் தேனி மாவட்டத்தில் ஆண்டிபட்டி பக்கத்தில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் மூராயா ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளிமான் கோம்பையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைச்ச கல்வெட்டுகள்லையே காலத்தால் முந்தையது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. 2 நடுகள். ஒரு நடுகளில் எழுத்து சிதைந்து போயிருக்குது. அது ஒரு சரிவர படிக்க முடியலை. இன்னொரு இதில் எப்படின்னா, கூடலூர்லேருந்து ஆதன் அப்படின்னு
இந்த பசு கூட்டத்தை திருடிட்டு போகிறப்ப உயிர் நீத்ததன் காரணமாக இந்த நடுகள் புள்ளிமான் கோம்பையில் நடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை தாங்கியது அது. இப்போ இந்த ஆகோல் பூசல் தொல்காப்பிய பதிவு இருக்குது, இந்த ஆணிரை கவர்தல் சங்க இலக்கிய பதிவு இருக்குது. சான்று எங்கே இருக்கிறது என்றால் புள்ளிமான் கோம்பையில் இருக்கிறது. இப்போ சங்க பாடல்களை திரும்ப பார்ப்போம். சங்க பாடல் கற்பனையா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுக்கோங்க. அது கற்பனை கிடையாது, அதுதான் வரலாறு. அது கற்பனை கிடையாது, அதுதான் வரலாறு. அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த செய்திகளையே சொல்லிட்டு வரணும். அதுபோல் இதை தாண்டி புறநானூற்று வழியாக கல்வெட்டுகள் நமக்கு சில செய்திகளை சொல்லுது. அது என்னென்ன செய்தி? புறநானூறு அப்படின்னாலே போர் தான். போர்னா யார் வருவாங்க? மன்னர் வரணும், அவ்வளவுதான். இப்போது இந்த மன்னர் யாரால், எந்த மன்னர் எந்த நாட்டை ஆண்டிருக்கிறாரு, அவருடைய பழக்க வழக்கம் என்ன, அந்த காலகட்டத்தில் இருந்த சமூகம் நிலை என்ன, இப்படியான பல்வேறு கல்வெட்டுகளுடைய தரவுகள் நமக்கு கொடுத்துருக்கின்றன. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், குழாமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படின்னு சொன்னோம். அந்த காலத்தில் இருந்தே இந்த இறப்புக்கு ஒரு பதிவு போட்டே வந்திருக்கிறாங்க. அவர் எந்த இடத்துல இறக்குறாரோ அந்த ஊர் பேரை முன்னாடி போட்டுறது. அப்படி இப்பையும் போடுறோமா அப்படின்னா போடுறோம். எங்கே போடுறோம் தெரியுமா? அவர் எப்படிப்பா செத்தார், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனார்ப்பா, நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல ஆஸ்பத்திரியில் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்பத்திரிங்கிறது என்னது? அதுதான் இடம். இன்னொரு இடத்துக்கு போவோம், இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப விபத்து அல்லது மரணம் ஆயிடும், விபத்து ஆயிடுது. இப்போ நீங்கள் இயல்பாக கேட்டப்போ அந்த இடத்துல அடிபட்டு இறந்து போனார் அப்படி சொல்கிறோமா? இறப்புக்கு முன்னால் பெயரை பதிவு செய்கின்ற செய்தி சங்க காலத்தில் இருந்தது, அதுவும் இன்றும் தொடர்கிறது. இந்த சங்க காலத்தில் இருந்தது என்பது தான் அந்த குழாமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படின்னு ஒரு ஆளை சொன்னோம். அதுபோல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி, குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமா வளவன், குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வளவன், காரியாற்று துஞ்சிய நெடுங்கல், இப்படி பார்த்தா ஒரு பெரிய பட்டியலே போகும். இதை சதாசிவம் ஐயா, சதாசிவ பண்டாரத்தர் அவர்கள் தன்னுடைய அந்த நூலில் சொல்லிட்டு வர்றப்ப என்ன சொல்கிறாருன்னா, இதை விரிக்கின் இது பற்றியே நான் தனியாக புத்தகம் எழுத வேண்டியது வரும், எனவே இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சதாசிவம் ஐயா சொல்கிறாங்க. கல்வெட்டு ஆய்வாளரே புள்ளி வைத்ததற்கு பின்னாடி நாம் அதை நீட்டுறதுங்கிறது சரியாக இருக்காது. இந்த வகையில் இது தொடர்பான கல்வெட்டு அப்படின்னா தொண்டை மானூற்று துஞ்சிய உடையார், ஆற்று துஞ்சிய உடையார், அரிஞ்சய தேவர், பொன்மாளிகை துஞ்சிய சுந்தர சோழ தேவர், இது பூராமே அந்த கிபி 10-11ஆம் நூற்றாண்டுகளில் சோழ மண்டலத்தில் பல்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பதிவாகி இருக்கின்ற செய்தி இது. இலக்கியங்களில் தான் குழாமுற்றத்து துஞ்சியன்னு சொன்னோம். கல்வெட்டுகளிலும் அதே சொல்லோடு அந்த யார் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் நடுகள், ஆனால் பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கும் நடுகள் இருக்குது. அது ஏறக்குறைய வருஷ நாட்டு பகுதியில் தங்கம்மாள்புரம்னு ஒரு ஊர், மூங்கிலார்னு சொல்லுவாங்க. அதில் தீப்பாய்ந்தம்மன் அப்படின்னு 2 கல்வெட்டு இருக்குது. கணவன் இறந்து போன உடனே பெண்ணும் அவளும் இறந்து போயிடுறான். அந்த தீயில் அந்த கணவன், இது வந்து ரொம்ப பிற்கால தீயில குதிக்கிறது அப்படின்னா அந்த தீயில அவள் இறந்து போயிடுறா, தீ மூட்டி இறந்துடுறா. அவளுக்கு பேர் தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு வச்சு 2 கல்வெட்டு இன்றைக்கும் வழிபட்டு வருகிறார்கள். தங்கம்மாள்புரத்தில் நுழைவு வாயிலில் இருக்க 2 கல்வெட்டு. இப்போ இதுகெல்லாம் வரலாற்று தொடர்புடைய, அந்த சங்க இலக்கிய தொடர்புடைய வரலாறோடு தொல்லியல் தரவுகளை உள்வைத்து பார்க்க வேண்டிய நிலை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருக்குது. இன்னொன்று சொன்னாங்க, நெசவு இருக்கு இல்லையா, நெசவு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நெசவு நெஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கீழடி தான் இப்போ நமக்கு சொல்லுச்சு. கீழடியில் அது என்னென்ன ஊசியெல்லாம் எடுத்தாங்க, ஊசி, அந்த ஊடு பாவு போடுறதுக்கான அந்த கல், நூலில் கட்டி தொங்க விடப்படுற அந்த கல், இதுகெல்லாம் எடுத்திருக்கிறதாக கீழடி தொல்லியல் கிடைச்ச பொருள்கள் நமக்கு பதிவு செய்தது.
சங்க காலத்தில் பருத்தி நெய்திருக்கிறார்கள் என்கின்ற பல பாடல்கள் இருக்கு. பருத்தி வேலி பருத்தி, கல்வேலின்னு ஒரு பருத்தி வகையை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலையும் வீட்டை தாண்டியும் இவங்க பருத்தி பயிர் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இங்கே இந்த பருத்தி அது வருவதற்கு முன்பாக நம்ம இயல்பாக தெரிஞ்சது தான், காட்டு விலங்காட்டுத்தனமாக இருக்கிறப்ப மர உரி இலைதலைகளை எல்லாம் முடித்து இந்த நாகரிக வளர்ச்சியில் பருத்தியை நூலாக்கி நூலை ஆடையாக நெய்து ஆடைக்கு வண்ணம் தீட்டி உடுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1-2 பாடல் இல்லைங்க, நிறைய பாடல் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பாடலில் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த கற்பனைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலத்திலேயே தறி நெஞ்சாங்களா, அந்த காலத்திலேயே சாயப்பட்டறை இருந்துச்சா அப்படின்னு கேட்டவங்க உண்டு. அந்த காலத்திலேயே சாயப்பட்டறை இருந்தது, பருத்தியை நூலாக்கினார்கள், நூலை அந்த துணியாக நெய்தார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு கீழடிங்கிற இந்த தொல்லியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஏன்னா அதற்கான சாயப்பட்டறை இருந்ததற்கான அந்த சாயப்பட்டறை இந்த சாயத்தண்ணியை ஊற்றி வைக்கிறதுக்கான தொட்டிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. இப்போது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் அன்னைக்கே இப்போ சொல்லணும், டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்யலாம். அவங்க ஒன்றும் தெரியாதவங்க இல்லை, அவ்வளவையும் நம்ம விட்டுட்டோம். இப்போ ஐயா பேசுனாங்க, நம்ம அமிர்தா கணேசன் ஐயா பேசுனாங்க, ஜப்பானிலிருந்து ஐக்கு வந்தது. அந்த ஜப்பான் வடிவம் கொடுக்குறப்ப சொல்லுவாங்க, அது விடுகதை கதைன்னு சொல்லுவாங்க. அது ஐக்கு கவிஞர் ஐயா இருக்காங்க, அது 3 விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதாக அந்த கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எப்படி அப்படின்னு அந்த கேள்வி இருக்கணும், 2வது வரி இருக்கணும், 3வது வரி மேலே இருக்கிற 2க்கும் சம்பந்தம் தொடர்பு இல்லாத அதே நேரத்தில் சரியான பதத்தோடு விடை இருக்கணும் அப்படிங்கிறது ஐக்கு உரிய இலக்கணம். பேசுகிறப்பையும் சொன்னாங்க, இலக்கணத்தை கற்றுக்கிட்டு மீறுங்க, தெரியாமல் போனீங்கன்னா பால் அப்படின்னு அழகாக சொன்னாங்க. அப்போ ஐக்கூவுக்கும் இலக்கணம் இருக்குது, புது கவிதைக்கும் இலக்கணம் இருக்குது. ஐக்கூவுக்கு முந்தைய இலக்கணம் விடுகதை கவிதை என்ற பெயரில் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அதற்கு பெயர் பிசி என்று பெயர். ஒரு ஐக்கு நூலுக்காக அணிந்துரை எழுதுகிறப்ப தான் இதெல்லாம் தேன. தொல்காப்பியம் உனக்கு தெரியுமானா தெரியும், மனப்பாடமாக தெரியாது, ஆனால் தெரியும். அது தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகத்தான் தொல்காப்பியத்தில் உலக சாதனை பண்ணோம். உலகத்திலேயே முதலில் தொல்காப்பியம் குறித்து உலக சாதனை பண்ணுவதற்கு வழிகாட்டியாக இருந்தவன் இளங்குமரன் இருக்கிறேன், ஐயா இருக்கிறாங்க, தொல்காப்பிய இருளப்பன் ஐயா இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் தேடினா ஒரு அணிந்துரை கொடுக்கறது கூட அணிந்துரைக்குள்ளே என்ன கொடுக்கணும்னு இருக்கு. சொன்னோம், பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், பெயர்க்கிறோம். தேமதுர தமிழோசை உலகலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. இப்போ வைதேகி ஹெர்பாட் அப்படிங்கிற அந்த அம்மா புறநானூறு தொடர்பான பல்வேறு இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதில் ஒரு புறநானூறுக்கு ஏறக்குறைய ஒரு 100 பாடலுக்கு என்கிட்ட நூலாகும், எனக்கு ஒரு 50 நூல் கொடுத்தாங்க அவங்க. இப்படி இருக்குது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள். சங்க இலக்கியங்களை மொழியாக்கம் செய்து உலக அரங்கில் விட்டால் அந்த பண்பாட்டு சூழலுக்கு முன் எந்த கவிதையும் நிற்காது. இதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஆள் நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. ஏன்னா வருத்தம் இருக்குது, வெளியிலேருந்து கொண்டு வர்றோம், இங்கே இருக்கிறத வெளியே கொண்டு போகணும். இங்கே அந்த செல்லி பற்றி பேசுவாங்க, உலகின் மாச்சிறந்த கவிஞன் செல்லி. ஒரு அரைகுறையான சில பாடல்களை படிச்சிருக்கிறேன். ஆனால் பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு எப்போ வெளியே போகும் அப்படின்னு பாருங்கள். பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு வெளியே போச்சுன்னா செல்லியை போல பல பங்கு மேலே அவன் நின்றுருக்கணும் பாரதிதாசன். நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரன், படித்து கரையணும், அவ்வளவு செய்தியை உள்ள வச்சிருப்பான்.
நினைத்தால் வேதனை வரும். சரி, இது ஒரு பக்கம் கடந்துரட்டும், அதுக்குள்ளே போய் சிக்கிற வேண்டாம். சரி, இப்போ இந்த பருத்தி நூல் இது தொடர்பான செய்தியும் சொல்கிறாங்க. குறியவும் நெடியவும் நடிதரு விரித்து சிறியரும் பெரியரும் கம்மியர் குழி என்கின்ற செய்தியை மதுரை காஞ்சி நமக்கு சொல்கிறது. அந்த நெய்வது தொடர்பாக, சாயம் போடுவது தொடர்பாக இப்படியெல்லாம் இருக்குது. அதுபோல் கல்வி பெண்களுக்கு வேண்டும், பெண்கள் கல்வி கற்க வேண்டும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி சொன்னார். பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார்கள். பெண்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார். சொல்லக்கூடிய காலத்தில் பெண்கள் கல்வியில் மிக பின்தங்கி இருந்தார்கள் என்பது அவர்களுடைய கூற்றின் வழியாக நாம் தெரிந்து கொண்ட செய்தி. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியத்தில், உலக அரங்கில், உலகத்தில் நீங்கள் எந்த இலக்கியத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதில் 40க்கும் மேற்பட்ட பெண்பாற் புலவர்களை பதிவு செய்த ஒரே இலக்கியம் உலக இலக்கியங்களில் சங்கத்தமிழாகிய நமது தமிழ் இலக்கியங்கள் மட்டும்தான். வேற எந்த உலக இலக்கியங்களிலும் 40க்கும் மேற்பட்ட பெண்பாற் புலவர்கள் இல்லை அப்படிங்கிறது வரலாறு. அப்ப பெண்கள் கல்வியில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு பெண்கள் நிறைய வந்துட்டாங்க. எல்லா துறைகளிலும் ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு துறைகளில், பெரும்பாலான துறைகளில் பார்க்கிறோம் நாம். அவ்வளவுக்கு வந்துட்டோம். ஆனால் இடைப்பட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியும் ஆய்வும் இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டாம். ஆக சங்க காலத்தில் இப்படி பெண்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ தானே போராட்டம் பண்ணி பெண்களுக்கே உரிமை கொடுத்துருக்கோம், சங்க காலத்தில் எங்கேயா போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எழுத படிச்சுக்க இருந்தாங்கன்னு ஒரு செய்தி, பாடல்கள், புலவர்கள் பாடல்களை சொல்லுது. இன்னொரு பக்கம் பானைகள் பெண்களோடு தொடர்புடையது. எடுக்கப்பட்ட பெரும்பாலான பானைகளில், மண்பானைகளில் எழுத்து இருந்தது, எழுதப்பட்டு இருந்தது என்றால் அது பெண்கள் வீட்டிலும் கூட கல்வி அறிவு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. அதான் பார்க்குறோம். இப்போ அவ்வளவு செய்தியும் நமக்குள்ளே இருக்குது. இதை நற்றிணை சொல்லுது. நற்றிணையில் இது மாதிரி நிறைய இருக்குது, எங்கெங்கே கண்டுபிடிச்சி. இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வு. அது ஒரு சுருக்கத்துக்காக மட்டும் அங்கங்கே தொட்டுட்டு போகிறோம், முன்கூட்டி சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம். சரி. அதுக்கப்புறம் இந்த செப்பேடு இருக்குது இல்லைங்களா, நம்ம கடற்கோள் குறித்து பேசணும். கடற்கோள், குமரி கண்டமும் கொடுங்கடல்குள்ள அப்படின்னு சொல்லி கடற்கோள் குறித்து பேசணும். இப்போ பெரிய கடற்கோள் வந்ததாக செய்தி இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. எழுத்து வடிவம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சீவாரமங்கல செப்பேடில் இப்படி கடல்கோள் வந்தது அப்படிங்கிற செய்தி அந்த சீவாரமங்கல செப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சின்னமனூரில் கண்டெடுக்கப்பட்ட சின்னமனூர் செப்பேடுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஒரு பெரிய கரிய நிறத்தில் அந்த ஆழிப்பேரலை வந்தது என்று சொல்கிறான். இதை 2006ஆம் ஆண்டு வந்த சுனாமி பனைமர, அந்த கடற்கோள் பனைமர அளவு உயரத்திற்கு மிக கரிய நிறத்தில் வந்ததுன்னு பதிவு செய்தாங்க. 2006 பதிவு செய்தாங்க. இதை தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தைய அந்த செப்பேடு பதிவு செய்கிறது என்பதை பார்க்குறோம். இப்போ செப்பேட்டு செய்திகளும் அந்த இலக்கியத்திற்கு வலு சேர்க்கின்றன அப்படி பார்க்கிறோம். இப்போ செப்பேட்டின் வழியாக இது போல இருக்குது. அது சீவாரமங்கல செப்பேடு இருக்குது, சின்னமனூர் செப்பேடு இருக்குது. இது மாதிரி செப்பேடுகளும் நிறைய செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. இப்போது அந்த வகையில் இனிமேல் நம்ம தானே இருக்கோங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வாளராக வரலாம், மிகப்பெரிய இந்திய ஆட்சி பணியாளராக வரலாம், பல நாடுகளுக்கு சென்று தங்களுடைய பயணங்களை விரிவு செய்யலாம். போகிற இடங்கள்ல எல்லாம் தொல்லியல் தொடர்பாக அல்லது தமிழர் தொடர்பாக, இந்த தமிழ் மண் மொழி தொடர்பாக
சங்க காலத்தில் சொல்லப்பட்ட அந்த இலக்கியங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவைகள்தான் எங்களுடைய தமிழர்களின் வரலாற்றுக்கு முதன்மை சான்றுகளாக இருக்கின்றன என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை இங்கே பேச முனைந்தேன். அவ்வளவுதான். நம்ம பற்றி நாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, நம்மளாவது சொல்லுவோம். நம்ம 10 பேர் சேர்ந்து சொல்கிறப்ப ஒரு கூட்டம் உருவாகாது, பின்னாடி சொல்லும். ஒரு காலகட்டத்தில் இந்த தொல்லியல் ஆய்வெல்லாம் எங்கேருந்து வரும்? வரலாறு, இந்திய வரலாறு அப்படின்னு சொன்னால் வடக்க இருந்து தொடங்கும், தெற்க வர வர தேஞ்சிக்கிட்டே வந்து தமிழ்நாட்டில் முடிஞ்சு போகும். இதை தாண்டி அங்கிட்டு போகவே போகாது. அதனால தான் அவங்களுக்கு குமரி கண்டம் தெரியலை, அதனால தான் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு தெரியலை, அதனால தான் இங்கே இருக்கிற இலக்கியம் தெரியலை. இதை முதலில் ஸ்டோன் ஆஃப் ஏஜ் அப்படிங்கன்னு சொல்லி நம்ம சீனிவாச ஐயங்கார் அவரும் ராமச்சந்திர தீட்சிதர், இந்த 2 பேரும் தான் முதல்ல இந்திய வரலாற்று ஆய்வுகள் என்பது வடக்கே இருந்து தொடங்குகிறது, அது தவறு, வரலாற்று ஆய்வு தெற்கே இருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 2 பேரையும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒதுக்கி வைத்தது. அவர்கள் ஏதோ தவறாக சொல்கிறார்கள், அவர்கள் பிரம்ம ராட்சசர்கள், வரலாற்றை திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது என்பது போல குமரி கண்டம் என்பது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. கடற்கோலில் பல்வேறு நகரங்கள் புதைந்து போயின என்பதற்கு சற்று கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 2 அல்லது 3 மாதத்திற்கு முன்னாடி தினமலரில் கட்டுரை வந்திருந்தது. பூம்புகார் குறித்த கட்டுரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பூம்புகார் குறித்த கட்டுரை, அதன் ஆய்வு அப்படின்னு வர்றப்ப இது 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகர நாகரிகம் என்று சொன்னார்கள். 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய நகர நாகரிகம், இந்த பூம்புகார் என்கின்ற இந்த நகர நாகரிகம் கடற்கோலில் சிக்குண்டு காணாமல் போயிருக்கின்றது என்ற வரலாற்றை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்க, இந்த ஆய்வு எப்போ நடந்துச்சு தெரியுமா? இந்த ஆய்வெல்லாம் நடந்ததெல்லாம் 92, 93 காலகட்டத்தில் தொடங்கி 2004 இது குறித்த ஒரு முன் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கு மேலே அந்த ஆய்வை தொடங்க முடியாதுன்னு விட்டுட்டாங்க. இது அந்த அமெரிக்காவுடைய 7th சேனல்னு சொல்லுவோம், அந்த 7th சேனலும் இந்திய கோவா கடலாய்வு மையமும் சேர்ந்து தொடங்கின செய்தி அது. அப்புறம் இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுக்கவே வெளிநாட்டுக்காரன் அந்த ஆய்வை எடுத்துக்கிட்டான். அவன் தான் செஞ்சான். கடலுக்குள்ளே போயிட்டு அந்த உள்ளே இருக்கிற கல் எடுத்துகிட்டு வர்றது, அந்த ஒளிப்படம் எடுத்துகிட்டு வந்து 2006 பெங்களூரில் இதில் காட்சி ஊடகங்களின் வழியாக காட்சிப்படுத்தினாங்க. அப்போது அந்த கல்லை ஆய்வு செய்கிறப்ப 2006 அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. 11,000 ஆண்டுகள் அப்படின்னு வெளியிட்டாங்க. இன்றைக்கு 2023 15,000 ஆண்டுகள் அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் போனால் அது 30,000 ஆண்டுகளாக கூட மாறும். நாம் தமிழர்கள் மிகப்பெரிய நாகரிகத்திற்கும் அறிவியலுக்கும் சொந்தக்காரர்கள், சாதாரணமானவங்க நம்ம இல்லை. உலகம் அறிவியலின் பக்கம் திரும்புவதற்கு முன்பாகவே இந்த தமிழர்கள் அறிவியலின் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துவது அந்த வரலாற்று ஆவணங்களாக, வரலாற்று தரவுகளாக இருப்பது சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்களை கற்பனைகள் என்று இதுவரை தள்ளியிருந்தவர்கள் இனிமேலாவது மாற வேண்டும். தொல்லியல் துறைக்கு சங்க இலக்கியங்களை அடிப்படை ஆய்வுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி தொல்லியல் சுவடுகளும் சங்க பாடல்களும் குறித்து இந்த உரை நிகழ்த்துவதற்கு முதன்மையாக இருந்த அந்த நூலாசிரியர்களையும் இந்த இடத்தில் உரை வழங்குவதற்கு அழைத்த அன்பிற்கினிய அம்மா ஆய்வறிஞர் சோமசுந்தர அம்மா அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கின்ற மேன்மை மிக்கோரையும், மேடைக்கு முன்பாக இருக்கின்ற சான்றோர்களையும், எதிர்கால ஆய்வாளர்களாக இருக்கின்ற மாணவ கண்மணிகளையும் நெஞ்சார வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துளங்க வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும்,
உள்ளுவது உயர்வாய் வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், கொள்ளுவது அறமாய் வேண்டும், கொடை வளம் வேண்டும் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும். சங்க பாடல்களை தொல்லியல் நோக்கில் ரொம்ப அருமையாக பதிவு செய்தார். முதுமக்கள் தாளியிலிருந்து நடுகள் வரைக்கும் நிறைய சங்க காலத்தினுடைய எச்சங்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கீழடி அகழாய்வில் கிடைத்தன என்பதை சிறப்பாக பதிவு செய்த புலவர் ச. இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ கண்மணிகளுக்கு ஏதாவது வினாக்கள் இருக்கிறதா? இவர்கள் இருவரது உரைகள் மீதான வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். அனைவருக்கும் தொல்காப்பியர் மன்றம் மதுரையின் சார்பில் வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இங்கு உரையாற்றிய மூவரும் ஒவ்வொரு தலைப்புகள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். இதிலே நாம் தெரிய வேண்டிய செய்திகளை மூவருமே தெரிவித்தார்கள். அந்த வகையிலே மூவருக்கும் ஒவ்வொரு நூலையும் பரிசு கொடுக்கலாம் என்று வருகின்றோம். முதலில் ஐயா திரு இளங்குமரனார் அவர்களுக்கு மதுரை நடுகற்கள் பாண்டி நாட்டு குலதெய்வங்கள் அறிந்ததும் அறியாதும் என்ற புத்தகத்தையும், அதுபோன்று ஐயா கணேசன் அமிர்த கணேசன் அவர்களுக்கு முனைவர் தமிழப்பன் அவர்களுடைய குரல்வெண் செந்துரை என்ற கவிதை நூலையும், அதுபோன்று அம்மா அவர்களுக்கு முனைவர் தமிழப்பன் அவர்கள் எழுதிய முல்லைச்சரம் என்ற கவிதை நூலையும் பரிசளிக்கிறோம். நன்றிங்க. வேறு யாருக்கேனும் விழாக்கள் இருக்கிறதா அல்லது கருத்துரைகள்? ஐயா அமிர்த கணேசன் ஐயா அவர்கள் ஒரு சில செய்திகள் மாணவர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. பேசுங்க. எனது கற்பனை கண் முன்னாலே இங்கே நக்கீரன் இருக்கிறான். அந்த கால புலவருடைய எண்பேராயமும் ஐம்பெருங்குழுவும் இங்கே வீற்றிருக்கின்றது. அக்காலத்திய புலவர் பெருமக்கள் எல்லாம் பெண்பால் புலவர் உட்பட இங்கே இருக்கின்றனர். எல்லோரும் அங்கே உலா வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட புகழ்மிக்க இந்த மண்ணிலே, சங்கம் வளர்த்த இந்த மதுரை மாமண்ணிலே, இந்த நான் மாடக்கூடலிலே நான் மாடக்கூடலில் நின்று கொண்டு உலகின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக, எந்த கவிஞருக்கும் வாய்க்காத ஒரு வாய்ப்பாக, மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய 90 கவிதை நூல்களின் பெருந்தொகுப்பாக இந்த நூல் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த நூலை உருவாக்குவதற்கு எனக்கு 3 ஆண்டுகள் ஆயின. முதலில் உருவாக்கும் பொழுது 72 நூல்களாக இருந்தது. அதை எடுத்து சென்று அமெரிக்காவிலே அறிமுகப்படுத்த பிறகு அச்சுக்கு செல்லும் பொழுது அது 83 ஆகியது. சென்னையிலே அறிமுகப்படுத்திவிட்டோம். சரி, பல்படியாக்கம் செய்துவிடலாம் என்று எண்ணுகின்ற காலையிலே மேலும் 7 நூல்கள் எழுதிவிட்டார் மகாகவி. இன்று அவருடைய வயது 90, அவருடைய நூல்கள் 90 நூல்கள் தாங்கிய ஒரு பெருந்தொகுப்பு இது. இதன் பெயர் எரிதழலும் இளங்காற்றும். இதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை தோழர் திருச்சி சிவா அவர்கள் விழாவில் அளித்தார். எரிதழலுக்கு இளங்காற்று நிச்சயம் தேவை. இளங்காற்று வீசவில்லை என்றால் எரிதழல் இருக்காது. எரிதழலுடைய அருமை இளந்தென்றலில் தான் தெரியும். எனவே நம் காலத்தின் போர்வாலும் தமிழன்பன் தான், நம் காலத்தின் வீணை நாதமும் தமிழன்பன் தான். எனவே இந்த எரிதழும் இளங்காற்றும் என்ற தலைப்பு ஆகச்சிறந்த தலைப்பு, பொருத்தமான தலைப்பு. மாணவ கண்மணிகளே, உங்களில் ஒருவர் ஒரு நாளில்
இது போன்ற நூலை, இதை மிஞ்சும் நூலை, இதை விஞ்சும் நூலை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் மதுரையின் மன்னிகள். நன்றி. இந்த ஒரு கவலம் சோறும் ஒரு கவிதையும் அந்த சின்குவைன் வகையை சார்ந்த கவிதை வகைமை. அதில் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப தத்துவ ரீதியாக இருக்கும். அது சித்தர் பாடல்களோ மார்க்சிய பார்வையும் பொது உடைமை சித்தாந்தமும் நிரம்பி வழிகின்ற ஒரு மகாகவியினுடைய நெஞ்சத்து இடுக்குகளில் எல்லாம் இந்த தத்துவமும் ஒளிந்திருக்கின்றது. ஆனால் இறையமையை ஒத்து வரக்கூடிய தத்துவம் இல்லை, மானுடத்திற்காக மனிதனுக்கு ஒத்து வரக்கூடியது. ரொம்ப வித்தியாசமான ஒரு நோக்கம் அவங்களுடைய நோக்கம். ஒற்றை சொல்லுக்குள் ஒரு கவிதை குளித்து கொள்ளும், ஒற்றை விதைக்குள் ஒரு மரம் கண் விழிக்கும், ஒற்றை மழைத்துளி முற்றி உடைகையில் ஒரு கடல் அதிலே கூடாரம் போடும், ஒற்றையனே உணர். இது அந்த சின்குவைன் வகைமை. இது இவங்களே தான் இன்னொரு கவிதை எதிர்ப்பாங்க. ஒரு துளி மழைக்குள் 10 கவிதைகள் ஒளிந்து கொள்ள இடம் இருக்குமா? இது வினா வகைமையில் வரக்கூடியது. எழுதிய பக்கத்தில் கவிதை இருக்கட்டும், ஆனால் எழுதாத பக்கமும் இருக்கட்டும் அதிகம். எழுதிய பக்கங்கள் உனக்கு தேவை, எழுதப்படாத பக்கமே நீ எழுதிய கவிதைக்கு தேவை. சில பேர் சொல்லுவாங்க புது கவிதை நூல்லாம் நிறையா இடம் விட்டு ஒரு பக்கத்தில் 3 வரி போடுறாங்களேன்னு. அதில் அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாமல் இல்லை. மீராவுடைய அந்த புது கவிதை வரலாறு எழுதும்போது அதில் குறியீடுகள் புது கவிதையினுடைய பாங்கு, கை கொள்ளும் பாங்கு, அதில் இந்த குறி வரும். அவன் நீண்ட இடைவெளியில் இறங்கினான், இப்படி எழுதப்பட்ட காலம்லாம் உண்டு. இப்படிலாம் செஞ்சு தான் புது கவிதையை வளர்த்தாங்க. அதுதான் ஒரு சிலர் சொன்னாங்க அந்த காலத்தில் கேஸ்லாம் போட்டவங்களும் இருக்காங்க புது கவிதைக்காக, புலவர் பெருமக்கள்லாம். அதுக்கு இவங்க எழுதின ஒரு கவிதை உண்டு, தாழ்பால் புலவர்கள் தள்ளி போகட்டும்னு. அது பெருங்கவிதை. கவிதை படிக்கிறாய், கவிதைக்குள் கவிதை இல்லை. கவிதைக்குள் போய் கதவை திறந்தால் கவிதை எங்கோ சிறகடிக்கும். நீயும் கூட பறந்து உன்னை தூக்கி எறிந்தால் கவிதை கிடைக்கலாம். கவிதை எழுதும்போது கவிதை மட்டும்தான் இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் வேறு ஒரு கவிதையும் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். கஜல் எனக்கு உயிர். ஆழங்கள் உரையாட கரையோரம் வருமா? வருமென்றால் ஆழமென்ற பெயரை அவை பெறுமா? என ஏந்தி தெரு தெருவாய் எந்த வினா போகும்? என் வாழ்க்கை விடை பெறுநாள் விடை ஒன்று தருமா? பாதையில்லா ஊருக்குள் துடிக்கும் என்றன் ஆன்மா, பயணங்கள் கல்லறைக்குள் உள்ளதென்ன சுகமா? என்னை வளர்த்த நாள்களை நான் கால வங்கி கணக்கில், என்னை வளர்த்த நாள்களை நான் கால வங்கி கணக்கில் இட்டு வைக்க முடியுமா? வங்கியும் நிலைக்குமா? இதில் இருக்கக்கூடிய ஏய்பு தொடைகளை பாருங்கள். இத்தனை ஏய்பு தொடைகள் தமிழில் இருக்குமான்னு கேட்ட வினாவுக்கு விடை இந்த 55 கஜல். மலரோடு பழகியதில் பச்சை காயம், மனமெல்லாம் வலிக்கிறதே என்ன நியாயம்? காயங்கள் காயங்கள் தொடர்ந்தே எண்ணுள், கணக்கு வைக்க திறக்கிறதே இரத்த அத்தியாயம். முள்ளுக்குள் 300 முத்த நேயம், முறுவலித்தால் அதில் என்ன எனக்கு ஆதாயம்? மலர் செய்யும் காயம் ஒரு காதல் பெண்ணின், கொடையென்றால் வருக வந்தது துயரம் மாயம். அடுத்தது ரொம்ப பிடிச்சது. சில நேரத்தில் இவங்க கவிதை படிக்கும்போது பித்தம் போல் நான் சிரிப்பேன், வெகுண்டு அழுவேன், சிரிப்பேன், கூத்தாடுவேன். இந்த கவிதைக்குள்ளே இறங்கி பார்க்கணும். நம்முடைய வாழக்கூடிய ஒரு கவிஞன் இவ்வளவு எழுதியிருக்காங்க. மரபு வேணுமா? புது கவிதை வேணுமா? அயலக வகைமைகள் வேணுமா? எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. மொழிபெயர்ப்பு வேணுமா? அத்தனை இருக்குது. மலர்களின் தாய்மொழியே நீ கொஞ்சம் பேசு, மனமுற்றம் மணக்கட்டும் சந்தன சொல் பூசு, நிலவு கண்ட புது கனவே என் தூக்கத்துள்ளே நீ நிரப்பு பௌர்ணமிகள் கவலையெல்லாம் தூசு, நதி அலையில் வலையெடுத்து பெண்ணே நீ வீசு, வலையில் விட துடிக்கின்றேன் பிடிப்பதுவும் லேசு,
அரும்புகளின் தேசங்கள் வெடிப்பதன் முன்கண்ணே சிரிப்பொன்று போடு அது மின்தங்க காசு. இது தாய்மொழிக்காக. அதாவது கஜல்னா காதல், காதல் பிரிவு, சோகம், இதை மட்டும்தான் எழுத முடியும்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் எத்தனை பொறுமைகள் பாருங்கள். எனக்கில்லை சொந்த மழை, எனக்கில்லை சொந்த வெயில், நான் ஒரு வழிப்போக்கன். எனக்கில்லை சொந்த நிலா, எனக்கில்லை சொந்த கணா, நான் ஒரு மனப்போக்கன். எனக்கென்று வீடில்லை, எனக்கென்று ஊர் இல்லை, எதற்கென்று வாழுகின்றேன். எங்கெங்கும் கரைந்து விட்டேன், என்னை முற்றும் தொலைத்து விட்டேன், நான் ஒரு தனிப்போக்கன். ஊராரின் மனங்களிலே குடியிருந்து வாழ்கின்றேன், என் மனத்தை துறந்து விட்டேன். ஊர் மழையில் ஊர் நிலாவில் இருக்கையிலே வேண்டாமே, எனக்கென்று இருந்து விட்டேன். எவருக்கும் சொந்தமென எவற்றுக்கும் சொந்தமென என்னை உதித்து போட்டதனால் எங்கெங்கும் நிறைந்து விட்டேன், எனக்குள்ளே வீழாமல் இதில் என்ன குறைந்து விட்டேன். ஆக இத்தனை கன்னிகள் இதை எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 அடிகள் இருப்பதுக்கு ஒரு ஷேருன்னு பேர். ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அது இத்தனை ஷேர்கள் சேர்ந்தது ஒரு கஜல். சமயங்களில் ஒரு ஷேரே ஒரு கஜலாக இருக்கக்கூடிய சூழல்லாம் அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆக இந்த மாதிரி இவர் அண்மையில், வெகு அண்மையில் அயலக வகைமைகளையே தமிழுக்கு நிறைய கொடுத்த ஒரே கவிஞர் இவர் தான் என்பது மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு சாட்சி தான் இந்த புத்தகம். இவரே ஒரு யாப்பை கண்டுபிடித்தார். சிவத்தம்பி ஒரு இடத்துல சொல்லுவார், தன் தாய்மொழியில் எல்லா வகைமைகளையும் கற்று உணர்ந்து தெளிந்த பிறகு எவன் ஒருவன் அவனே ஒரு புதிய வகைமையை கண்டறிகின்றானோ அவன் மகாகவி இன்னும் ஒரு இலக்கணம் கொடுப்பார். அதே மாதிரி அண்மையில் இவர் ஒரு புதிய வகைமையை யாப்பை கண்டறிந்தார். அந்த யாப்புக்கு பெயர் ஈரோ சென்வியம். ஈரோ சென்வியம் என்கின்ற புதிய யாப்பை அண்மையில் கண்டறிந்து அதுக்காக ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் தான் மீயெடுப்பு மீதிலே. அந்த மீயெடுப்பு மீதிலே என்பது ஈரோ சென்வியம் என்கின்ற யாப்பை அடிப்படையாக வைத்து இவரே கண்டறிந்த யாப்பு. ஈரோ என்றால் ஈரோடு, சென்வியம் என்றால் சென்னிமலை, வியம் என்றால் நயம், வேந்துரைப்பது, இப்படி பொருள்படக்கூடிய ஈரோ சென்வியம். அந்த நூலை படைத்து முடித்ததுக்கப்புறம் என்னுடன் வந்திருக்கக்கூடிய கனடா நாட்டு பேராசிரியர் முனைவர் ஏகாம்பரம் அவர்கள் இப்பொழுது அந்த ஈரோ சென்வியத்தை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள். 10-15 ஈரோ சென்வியங்கள் முடித்து விட்டார். கன்னடாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழை மறக்காமல் தமிழுக்காக மரபிலே சிறந்து விளங்கக்கூடியவர். 2 நூல்கள் எழுதிவிட்டார். அடுத்த நூலும் இப்போ விரைவில் எழுதி கொண்டிருக்கிறார். பைலிங்குலா வரப்போகுது. ஐயா ஏந்திரிங்க. திரு ஏகாம்பரம் சம்பந்தம் அவர்கள். அதுபோல் கடைசியாக ஒரு செய்தி நான் சொல்லணும். தோழர் மிக அருமையாக ஆய்வுக்களம் பற்றி, கீழடி பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கீழடி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே பரவலாக தெரியாத ஒரு காலம் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள், வேணும்னா போராளிகள், இங்கே இருக்கக்கூடிய தோழர் இன்பராஜா தலைமையில் நாங்கள்லாம் இங்கே வந்து அந்த கீழடியில் தங்கி அந்த இடம் கொடுத்த பேராசிரியரோடு நாங்கள் அளவலாவி அங்கே விருந்து உண்டுட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் பல நூல்கள் அதை வெளிப்படுத்தி எழுதின காலமும் உண்டு. இன்று கீழடி இன்னமும் வளர வேண்டும் என்கின்ற இவருடைய உள்ள கிடக்கையை நாம் உணர்வோம். அதற்காக துணை புரிவோம். நன்றிமா, வணக்கம். கூடுதல் நேரம் கொடுத்தது. அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றக்கூடிய அம்மா சோமசுந்தரி உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான உரையாக இருந்தது ஐயா இளங்கோவன் அவர்கள், அதே போல் அம்மா சத்யா அவர்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி, தோழர் அமிர்த கணேசன் என்ற அகனவர்கள் இங்கிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஒரு செய்தி, இந்த முழுமையாக ஒப்படைத்தல்பாங்கல்ல, அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதைக்காக ஒப்படைத்து கொண்டவர் தோழர் அகன் என்ற அமிர்த கணேசன் அவர்கள். ஒருவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய படைப்புகளை முழுமையாக உள்வாங்கி அதிலிருந்து பல்வேறு படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தோழர் அமிர்த கணேசன் அவர்கள். பல்வேறு படைப்பாளிகள் அவர் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தோழர். அந்த வகையில் மதுரைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, மிக பெருமையாக இருக்கிறது. போன நிகழ்வுக்கு தோழர் பொள்ளாச்சி அபி என்று ஒரு தோழர் வந்திருந்தார், நல்ல கவிஞர், சிறுகதை எழுத்தாளர். அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு அவருடைய நூல்களை முழுமையாக பதிப்பித்து வெளியிட்டவர் தோழர் அகன் அவர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்
உண்மையிலேயே ஒரு அருமையான எழுத்தாளர். அவருடைய நூல்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக இப்படி வல்லினச் சிறைகள் என்ற ஒரு பத்திரிகையின் வழியாக நிறைய பெண் கவிஞர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண் கவிஞர்கள், பெண் எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு பெருமைப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய அந்த பெரும் புகழினால் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான தோழர் அகன் அவர்களுக்கு, மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய அவருக்கு உலக பகுத்தறிவாளர்கள் என்ற ஐயா சு. அறிவுக்கரசு அவர்கள் எழுதிய புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சான்றோர்கள் நிறைந்த சபைக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் எழுச்சியோடு இருப்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அதற்காக நாமும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கு நிற்கின்றேன். இங்கு நாம் விரும்புகின்ற அந்த டிஜிட்டல் உலகம், அந்த முகநூல் பக்கங்களிலே தன்னுடைய திறமையை காட்டி தற்பொழுது கவி ஆளுமையாக வீற்றிருக்கின்ற ரவி ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்பொழுதுதான் அவர் விருது பெற்றிருக்கின்றார். அந்த செய்தி கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த வகையில் இளங்குமரனார் ஐயா அவர்கள் இப்பொழுது பொழிவாற்றினார்கள். அவருடைய பொழிவையும் கேட்டு மகிழ்ந்தேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவி, எங்களுடன் இணையாக பணியாற்றியவர் சத்யா அவர்கள் பேசினார். அவருடைய உரையை கேட்க எனக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் அவர் எப்படி பேசியிருப்பார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நான் இளங்குமரன் ஐயா பேசினேன், அடுத்து அமுத கணேசன் ஐயா பேசினார். நான் பேச்சை கேட்கல, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். அடுத்து இப்போ நம்ம தொல்லியல் சுவடுகளும் சங்கப்பாடல்களும் இங்கே தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய சான்றுகள் சொன்னாங்க, நிறைய ஆவணப்படுத்தல்களை சொன்னாங்க. அதில் நம்ம மாணவர்களுக்கு நம்ம சில கடமைகளை சொல்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்றது ஒரு பெரிய கடல் முன்னால் இருக்குது அப்படிங்கிறத நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அமைப்புகள் கொண்டு வர்றாங்க. அந்த அமைப்புகளில் இணைய வழியான பொழிவுகள் நிறைய நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த எல்லையில் நமக்கு முக்கியமாக இருக்கிறது அந்த டிஜிட்டல் திரை தான். அப்போ இந்த டிஜிட்டல் திரையில் நம்ம வேலை செய்யும்போது மாணவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எப்படியெல்லாம் ஒரு ஆய்வு கட்டுரைக்கு வேலை செய்யணும், எப்படியெல்லாம் எடுக்கணும், எப்படியெல்லாம் காப்பி அடிக்கக்கூடாது, எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதுல செயல் ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்போ அவர்களுக்கு இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா தொல்லியல் சுவடுகள் நம்மள்ட்ட இவ்வளோ இருக்குது, இதை உலக அரங்கத்துக்கு கொண்டு போகணும், உலக மக்களுக்கு பார்வைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இடம் அந்த விக்கி மீடியா என்பது. விக்கிபீடியா நமக்கு தெரியும், ஆனால் விக்கி மீடியாங்கிறது இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு அரசு துணையும் தேவை, தனியார் உதவியும் தேவை, தனி நிறுவன உதவியும் தேவை. இப்படியெல்லாம் செயல்படுகின்ற களத்திலே மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வைத்து செய்யக்கூடிய பெரிய முயற்சியும் தேவை. அப்புறம் அந்த இடத்துல தான் இந்த அரசு சார்பாக அல்லது தனியார் நிறுவனமாக சார்பாக அந்த விக்கிபீடியாவுக்கு இந்த வேறு வேறு மொழி சார்ந்த உருக்களை, எழுத்துருக்களை நாம் இந்த கணினி திரையில் எப்படி கொண்டு வர இருக்கின்றோம். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த சங்க ஆவணப்படுத்தலுக்கான, சங்க பாடல்களுக்கான செய்திகளை எல்லாம், ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் சங்க பாடலில் இருந்து மட்டுமே பேசலை. ஐயா தொல்காப்பிய மன்ற பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அங்கே தொல்காப்பிய காலத்தில் இருந்து நான் பேசலை. அதுக்கு முன்னால் போயிட்டேன், தந்தை வழி சமூகத்துக்கு முன்னால் போயிட்டேன், தாய் வழி சமூகத்தில் இருக்கிறேன். அப்போ தாய் வழி சமூகத்தில் எல்லாமே அவளாக இருந்த ஒரு காலகட்டத்து பெண்ணை 40க்குள்ளே நம்ம அடக்கக்கூடாது. ஆக அப்படியெல்லாம் அதை நடுகளாக பார்க்கும்போது பெண் மக்களுக்கும் நடுகள் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னான என்ன வலி இருந்தது அப்படிங்கிறதையும் அந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த எல்லையில் அந்த பெண் மக்கள் அந்த 40லும் எப்படி அங்கு உயர்வாக நடுகலிலே வீரம் கருதி வைக்கப்பட்டார்களா, வலி கருதி வைக்கப்பட்டார்களா என்பதும் அங்கு பதிவு பண்ணப்பட வேண்டும் என்ற வகையிலே அந்த உருக்கள், எழுத்துருக்கள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும். ஆக மாணவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற வெற்றிடங்களையும் நாம் எண்ண வேண்டும். இதற்கு தமிழ் கூடல் உலக தமிழ்ச்சங்கம் மாமதுரை என்பது மிக பொருத்தமான இடம் என்பதற்காக இளங்குமரன் ஐயா சொன்ன அந்த வார்த்தைகள் வழி சொன்னேன், பதிவிட்டேன்.
கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றிங்கம்மா. ஐயா அம்மா சொன்னது எனக்கு ஒரு கருத்து தோணுச்சு. அதாவது ஆண்களுக்கு வீரத்திற்காக வைக்கப்பட்டது, பெண்களுக்கு உடன்கட்டை ஏறுதலுக்காக வைக்கப்பட்டது இல்லையா? அவங்க சொன்ன செய்தி அதுதான். ஆமாம், வலிக்காக வைக்கப்பட்டது. நன்றி. அடுத்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மீனாட்சி கல்லூரியுடைய இணை பேராசிரியர் சத்யா அம்மா அவர்களை இவர்கள் இருவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். அமிர்த கணேசன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. புலவர் சானாய் இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முறையாக நன்றியுரை வழங்கி சிறப்பிக்க வருகிறார் புத்தக பூங்கா, அயலக தமிழ் புத்தக பூங்காவினுடைய பொறுப்பாளர் செல்வி கீரா சிந்து அவர்கள். செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் தமிழ்கூடல் நிகழ்விற்கு வரவேற்புரையாற்றிய முனைவர் சோமசுந்தரி அம்மையார் அவர்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி அம்மா. எங்களை எல்லாம் தலைமையேற்று சிறப்பிக்கும் எங்களின் இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி ஐயா. உலகில் வேறு எந்த மொழிகளிலும் இல்லாத சீரிய வளமும் 16 செவ்வியல் தன்மைகளையும் கொண்ட நம் தமிழ்மொழியின் மேன்மையும் சிறப்பையும் தொன்மையும் பற்றி மிக சுருக்கமாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த இணை பேராசிரியர் திருமதி சத்யா அம்மையார் அவர்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி அம்மா. புதுக்கவிதையின் தோற்றம், வளர்ச்சி, புதுமை, சிறப்புகளையும் புதுக்கவிதைக்கு வித்திட்ட மகாகவி பாரதி, வால்ட் விட்மன் போன்றோரை பற்றியும் கவிதை வடிவத்தின் நெறிகளையும் கவிதையில் ஹைக்கூ, சென்ட்ரியோ, கஜல் போன்ற பெரும் வகைமைகளையும் அயலக கவிதை வகைமைகளையும் பல திக்குகளில் இருந்த பெரும்புகழ் கவிஞர்களையும் இலக்கண மரபு விதிகளின் முக்கியத்துவங்களையும் பல புகழ்மிக்க நூல்களை பற்றியும் சிறப்பாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்த பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அமிர்த கணேசன் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி ஐயா. தொன்மை என்றாலே அதற்கு மதிப்பு மிகுதி என்பதை நம் அனைவரும் அறிவோம். அக்காலம் முதல் இக்காலம் வரை உள்ள மிக சிறந்த கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் நடுகற்கல்களையும் பழம்பெரும் சங்ககால ஆதாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் பெருமைக்குரிய மன்னர்களின் சிறப்புகளையும் பெண் கல்வி பற்றியும் மிக அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்த புலவர் இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி ஐயா. மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மீனாட்சி கல்லூரியின் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் புகைப்பட கலைஞர் ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி. நன்றி. வணக்கம். நாட்டுப்பண். ஜனமன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे काहे तब जय गाथा जनगण मंगलदायक जय गे भारत
जय हे जय हे जय हे जय 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 हे